தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் 2026 மே மாத முதல் அமர்வு. எப்போதும் ஃபர்ஸ்ட் 2 வீக்லயே வச்சிருவோம். இந்த வாட்டி எலெக்ஷன் ரிசல்ட் சம்பந்தமா கொஞ்சம் அப்படி இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. பரவாயில்ல. இன்றைய கூட்டத்தின் தலைப்பு எனது சீன பயண அனுபவம். பேச இருப்பவர் நமது தோழர் MC குமரன் அவர்கள். தோழர் 1976 தத்துவ சிந்தனை மையத்துல தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு மார்க்சிய சிந்தனை மையன்றது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. மார்க்சிய சிந்தனை மையத்தின் மூத்த தோழர் எல்லாருக்கும் தெரிந்திருந்தோம். இருந்தாலும் புதுசா யாராவது வீடியோல பார்க்கும்போது தேவைப்படுறதுக்காக இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. தோழர் டூர் போயிட்டு வந்தாங்க சீனத்துக்கு. அந்த அனுபவத்தை நம்ம கிட்ட சொல்ல இருக்கிறாங்க. ஏற்கனவே பல முறை இதுக்கு போயிருக்கிறாங்க, பிசினஸ் டூரா போயிருக்கிறாங்க. இந்த வாட்டி தான் சுற்றுலாவா அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம்னு போயிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துல அதுவும் நம்ம இருக்கிற இன்றைய காலகட்டம் ஒரு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமா தான் இருக்குது. தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, உலக பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, போர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில எல்லாருமே ஒரு சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல பார்வையும் ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப தேர்தலை பற்றி கூட நமக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுக்க முடியுது. தேர்தலில் இப்படி ஒரு யூகம் இன்டர்நெட்டை பயன்படுத்தி அதன் மூலியமாக பிரச்சாரமும் நல்ல வேகமா வருதுன்ற விஷயத்தையே அதெல்லாம் பயன்படுத்தி முடிச்சு அது ரிசல்ட் வந்த பிறகுதான் அதை புரிஞ்சுக்கொள்றதே நம்ம ரொம்ப லேட்டா பின்தங்கி இருக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். எனக்கு அப்படி படுது. அப்படிலாம் இல்லாம இன்னும் எல்லாருக்கும் முன்னாடியா நம்ம திங்க் பண்ற அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்து வரணும்ன்றது. நிறைய வளர்ந்து வர்றதுக்கு என்னது ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். தோழர்கள் எல்லாரும் அதை அந்த மாதிரி எல்லாத்தையும் கவனிக்கணும். அந்த ஒரு விஷயமா இப்ப சீனாத்துல என்ன நடந்திருக்கு, எப்படி இருக்குது, என்ன விஷயத்தை பற்றி நம்ம தோழர் குமரன் தோழர் பேச இருக்கிறாங்க. அதை எல்லாரும் கேட்டு கண்டிப்பா. நன்றி தோழர். தோழர் நீங்க பேசலாம் தோழர். தோழர்களுக்கு வணக்கம். நான் பேசுறது நல்லா கேக்குதுங்களா தோழர்? கேக்குது தோழர், நல்லா கேக்குது. மேப் தெரியுதுங்களா? மேப் தெரியுதா? தெரியுது. சரி தோழர், நான் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சீன பயண அனுபவம். சென்ற மாதம், அதாவது ஏப்ரல் 14 24 வரைக்கும் சீனா பயணம் சென்று வந்தோம். இது ஒரு சுற்றுலா பயணம். வியாபார நிமித்தமாகவோ அல்லது வேற காரணத்துக்காக போவதில்லை. ஒரு சுற்றுலா, நண்பர்கள், எங்களுடைய வகுப்பு தோழர்கள் நண்பர்களோட சேர்ந்து சென்ற சுற்றுலா. அதனால ஒரு சுற்றுலா மாதிரி தான் செல்ல முடிஞ்சது. பட் அதனால ஒரு சில அட்வான்டேஜஸும் இருந்துச்சு பகுதியில் தெரிஞ்சு உள்ளவருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா, நாங்க 4 ஊர்களுக்கு போனோம். அந்த 4 ஊர்கள்லையும் வேற வேற கைடு, அந்த வழிகாட்டிகள் வந்தாங்க. 2 இடத்துல ஆண்கள், 2 இடத்துல பெண்கள். ஸோ அவங்களோட அதிக நேரம் இன்டராக்ட் பண்றது ஓரளவுக்கு. மற்ற ஊர் மாதிரி அவ்வளவு ஃப்ரீயா பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க வேலையிலேயே பிஸியா இருக்காங்க. ஓரளவுக்கு இன்டராக்ட் பண்ண முடிஞ்சதுனால கொஞ்சம் அதிக இன்ஃபர்மேஷன் கிடைச்சது போல. ஸோ அங்க சொன்னது ஒரு சுருக்கமானதா சொன்னாங்க, ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்லலை. அதனால அதை மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாது. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் நெட்ல தேடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். பட் பேசிக்கா சொன்னது, அவங்க பேசிக்கா பேசுறது அவங்க சொன்னதுதான். ஸோ எங்க பயணத்தை பத்தி முதல்ல கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பயணத்தை பற்றிய ஸ்லைடு கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறமா நான் பார்த்ததை பற்றி, அதாவது பார்த்ததுல நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு எனது அனுபவம், அதை வைத்து நம்ம மார்க்சிய பார்வையில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் சொல்ல நினைக்கிறதுல. ஸோ இந்தியா எங்க இருக்கு, சைனா எங்க இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப பக்கத்துமா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ரொம்ப தூரம் தான் அது. ஏன்னா அந்த பிளாட் மேப்லையும் அந்த குளோபல் லெவலையும் வித்தியாசம் இருக்கு. அதனால ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் நேரா சிங்கப்பூருக்கு வந்துட்டோம். சிங்கப்பூர்ல ஒரு 1.5 மணி நேரம் தான் கேப்பு. அது அடுத்த ஃப்ளைட் பிடிச்சு பெய்ஜிங் போயிட்டோம். ஸோ 14ஆம் தேதி முழுவதும்
பயணத்திலே போயிடுச்சு. அப்புறம் 15ல இருந்து தான் நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். முதல்ல அந்த பார்க்க ஆரம்பிச்ச அதை பத்தி நான் முதல்ல பேசிடுறேன். அந்த ஸ்லைட்ஸ் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்னென்ன இடம் பார்த்தோம் அப்படிங்கிறது. ஸோ மெயினாக பார்த்தது இந்த 4 இடங்கள் நான் முதல்ல சொன்னது தான். பெய்ஜிங் ஃபர்ஸ்ட், அப்புறமா சியான் அப்படிங்கிற ஒரு நகரம், அதுக்கடுத்து ஜாங் ஜியாஜி அப்படிங்கிற ஒரு நகரம், அதுக்கடுத்து ஷாங்காய். ஷாங்காயில இருந்து எகெயின் ரிட்டர்ன் சிங்கப்பூர் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம். சிங்கப்பூர்ல ஒரு நாள் தங்கியிருந்தோம். அதை பற்றி நான் பேச போறதில்லை, நான் இந்த சிங்கப்பூரை பற்றிலாம் அதிகம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ 15ஆம் தேதி அங்கிருந்து புறப்பட்டு 14ஆம் தேதி புறப்பட்டு 15ஆம் தேதி இருந்து சுற்றுலா ஆரம்பிச்சிட்டோம். 14ஆம் தேதி ஈவினிங் பெய்ஜிங் போய் சேர்ந்தோம். இது பெய்ஜிங்ல அந்த சீன மதிர்ச்சுவர், அது வந்து பெய்ஜிங் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ பெய்ஜிங் தான் வந்து சைனாவின் தலைநகரம், நமக்கு எல்லாம் தெரியும். அதனுடைய ரொம்ப அருகாமையில் தான் இருக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் பஸ்லேயே போயிட்டோம். பஸ்ல போயிட்டு அங்கிருந்து போறதுக்கு வந்து ஒரு விஞ்ச் இருக்கு, கேபிள் கார் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. அதுல பயணம் போனதான் இந்த படம். இது சீனா பெருஞ்சுவர்ல எடுத்த படம். சீனா பெருஞ்சுவர் தெரியும் உங்களுக்கு, பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர், ஏறத்தாழ 7500 கிலோமீட்டருக்கு மேல நீளம் உள்ளது. பட் அந்த சைடு வால்ஸ் அதெல்லாம் சேர்த்தா 20,000 கிலோமீட்டருக்கு மேல வருங்கிறாங்க. அது எக்ஸாக்டான இல்லைன்னு தெரியல, பட் இது பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர். உலகத்திலேயே அந்த காலத்துல வந்து உருவாக்கின ஸ்ட்ரக்சர். கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து ஏறத்தாழ 10ஆம் நூற்றாண்டு, இந்த நிறைய வருடங்கள் கட்டியிருக்காங்க. அதை ஒவ்வொரு அரசர்களும் ஒரு மாதிரி ஒரு மெத்தட்ல கட்டியிருக்காங்க. அந்த அதை முடிச்சுட்டு அடுத்து பெய்ஜிங் டவுனுக்கு வந்தோம். அந்த செரி பிளாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதாவது செரி மலர்கள் பூக்கக்கூடிய காலம் இதுதான், இந்த ஏப்ரல் மாசம் தான் பூக்கும். அதற்காகவே பல டூரிஸ்டுகள் வந்து ஜப்பான் போவாங்க பார்க்கறதுக்கு. அந்த செரி மலர்களை பார்க்கக்கூடிய அனுபவம் இங்க பெய்ஜிங் நகரத்துல கிடைச்சது. நான் பேசுறது லவுடா பேசணும் அல்லது இன்னும் வேற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணாலும் இடையில இன்டர்பிரட் பண்ணி சொல்லலாம் போல. சரியா இருக்கு தோழர், சரியா இருக்கு. சரி, இது வந்து அந்த செரி மலர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெய்ஜிங் ஸ்டேடியம். தெரியும், பெய்ஜிங்ல வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. அந்த ஒலிம்பிக்ஸ் போது கட்டப்பட்ட இண்டோர் ஸ்டேடியம் இது. இது ஒரு மாலை நேரத்துல போனோம். அப்போ மாலையில உள்ள விளக்கு எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க என்னன்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்களை வந்து ரொம்ப எவ்வளவு தூரம் நேர்த்தி பண்ண முடியுமோ நேர்த்தி பண்ணி அழகா கட்டுறதுக்கான வேலைகளை செய்யறாங்க. இது 15ஆம் தேதி நாங்கள் பார்த்தது. 16ஆம் தேதி காலையிலே புறப்பட்டு முதல்ல தினாமின் ஸ்கொயர் போகலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். தினாமின் ஸ்கொயர் போறதுக்கு வந்து ஒரு மெயினான அட்ராக்ஷன் எல்லாம் போயிடுச்சு. என்னன்னா தினாமின் ஸ்கொயர்ல தான் மாசோடைய முசோலியம் இருக்கு. அவரை வந்து உடலை பதப்படுத்தி அப்படி வச்சிருக்காங்க. எப்படி லெனினுடைய உடல் மாஸ்கோல இருக்கோ அதே மாதிரி மாவோடைய உடல் தினாமின் ஸ்கொயர்ல வந்து அந்த மாவோ மிஸ்டரியத்துல இருக்கு. பட் அதை இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா அது பராமரிப்புக்காக எடுத்திருக்காங்க. ஜூன் ஜூலைல தான் அது பராமரிப்பு வேலை முடியும் அப்படிங்கிறனால அதை பார்க்க முடியல. அப்புறம் எங்க கைடு என்ன சொல்லிட்டாருன்னா, அங்க அந்த ஸ்கொயருக்கு போறதுக்கே பெரிய கியூ நிக்குது, அதுல வேற ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு பெரிய ஸ்கொயர் தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸ்கிப் பண்ணிட்டு 16ஆம் தேதி இந்த அரண்மனைக்கு வந்தோம். இது வந்து ஃபோர்பிடன் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சாதாரண மனிதர்கள் வந்து இந்த இதுக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்துக்கு முன்னாடி கூட போக முடியாது அதுக்குள்ள. அது சாதாரண மனிதருக்கு அலோடு இல்லாதனால அது ஃபோர்பிடன் சிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப பெரிய ஏரியா, ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல நீளம் இருக்கும். அது எத்தனையோ ஸ்டேஜஸ், இதே மாதிரி இந்த கூரை மாதிரியே அப்படி கொஞ்சம் தூரம் போனா இன்னொரு கூரை இன்னொரு சவுறு எல்லாம் வருது. அதெல்லாம் போல நாங்கள் ஒரு 3 இடத்தா போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். சீனாவில் முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்ம வெளிநாட்டு பயணிகள் விட அதிகமா அந்த உள்நாட்டு பயணிகள் வராங்க. சீன பயணிகள் அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரியான ட்ரெஸ் இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து அந்த சீன பெருஞ்சுவருக்கு உள்ளே எடுத்த போட்டோ பெண்கள் அவங்களுடைய பாரம்பரிய உடை அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க போட்டோ எடுக்கணும்னா எல்லாம் ரொம்ப கிளாடா வந்து நிற்கிறாங்க போட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி ஒரு சிலர் நம்மளை வச்சு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி
நம்ம கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய அப்ரோச் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இது வந்து அந்த பெய்ஜிங்குடைய நகரத்துடைய அந்த ட்ரெஸ். இதே மாதிரி சியான் நகரத்துலையும் நாங்க சில பெண்கள் ஆண்கள்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ல வரதை பார்த்தோம். பட் போட்டோ எடுக்கல அந்த போட்டோ. இது சியான் அந்த ஃபோர்பிடன் சிட்டி அந்த அரண்மனைக்கு உள்ள எடுத்தது. இப்போ அதை முடிச்சுட்டு இது டெம்பிள் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் பெய்ஜிங்ல தான் இருக்கு. இது என்னுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, எந்த வெளிநாட்டு தலைவர்களோட இருந்தாலும் இங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம மோடி போனப்ப அங்க போயிருந்தாரு. இப்ப ட்ரம்ப் வந்தப்பையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ட்ரம்ப்பும் ஜி ஜின்பிங்கும் வந்து அதுக்கு முன்னாடி நின்று பேசுற மாதிரி ஒரு போட்டோ வந்துருந்துச்சு ரீசெண்டா ட்ரம்ப் போயிருந்தப்ப. ஸோ இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். இந்த ஹெவன் மேல எப்படியோ அவங்களுக்கு சீனர்களுக்கு ஒரு பெரிய அப்சஷன் இருக்கு. எதை எடுத்தாலும் டெம்பிள் ஆஃப் ஹெவன், கேட்வே ஆஃப் ஹெவன், சிட்டி ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன் ஹெவன்லேயே முடிப்பாங்க. ஸோ அந்த ஹெவன் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் 17ஆம் தேதி காலையில புறப்பட்டு சியான் நகரத்துக்கு போயிட்டோம். பெய்ஜிங்கிறது சியான் நகரம் அப்படிங்கிறது ஒரு 1000 கிலோமீட்டர். நாங்க போன பகுதியில் எல்லாமே ஏறத்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு 1000 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அந்த ஷாங்காய் டு ஜாங்ஜியாஜி டு ஷாங்காய் மட்டும் ஒரு 1300 கிலோமீட்டர். சொல்ல போனா அந்த அந்த அளவு பயண நேரம் எடுக்கக்கூடியதான் எல்லா இடம் ஏறத்தாழ. ஸோ இந்த சியான் நகரத்துக்கு போறதுக்கு வந்து ஷாங்காயில இருந்து ஷியானுக்கு புல்லட் ட்ரெயின்ல போனோம். இந்த 1000 கிலோமீட்டர் வந்து ஏறத்தாழ ஒரு 4-5 மணி நேரத்தை கடத்துறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தோம்னா 240 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கு ஆவரேஜ் ஸ்பீடு. அன்னைக்கு பல ஸ்டேஷன்ல நின்று தான் போகுது, அதையெல்லாம் சேர்த்து. அப்படிங்கிறப்ப விமான போக்குவரத்துக்கு ஈக்குவலண்டா இது இருக்கு. விமானத்தை வந்து ஒரு 1.25 மணி நேரத்துல போயிடலாம். அதுல ஏர்போர்ட்ல போய் செக்இன், அந்த வெளியில வர்றது, அந்த ப்ரொசீஜர், அந்த லக்கேஜ் எடுக்கிறது, அந்த டைம்லாம் கால்குலேட் பண்ணோம்னா இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதில் லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு அந்த அந்த ட்ரெயின்லேயே பின்னாடி இடம் இருக்குது, அதில் வச்சுட்டு இந்த பயணம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. புல்லட் ட்ரெயினை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். புல்லட் ட்ரெயின் தான் வந்து இப்போதைக்கு அந்த சைனாவுடைய இந்த டிரான்ஸ்போர்ட்டுடைய லைஃப் லைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது எல்லா இடங்களையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வேகமாகவும் போகிறதுக்கு சௌகரியமாகவும் இருக்கு. அந்த சியான் நகரத்தில் தான் அந்த டெரக்கோட்டா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மியூசியம் இருக்கு. இது அடுத்த நாள் பார்த்தோம். ஆனால் முதல் நாள் இந்த போட்டோ வந்து அங்கே இருக்கக்கூடிய புத்த கோயிலுக்கு முன்னாடி எடுத்தது. புத்த கோயிலில் இது ஒரு பெருஞ்சுவர், சீன பெருஞ்சுவர் மாதிரியே சியான்லேயும் ஒரு பெருஞ்சுவர் இருக்கு, அதன் மேலே எடுத்தது. சைட் பண்டே தெரியாத அளவுக்கு அது பெரிய அகலமான சுவர். அது அந்த சுவர் எடுத்தது. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த டெரக்கோட்டா வாரியர்ஸ் இந்த இடத்துக்கு போனோம். இது ஒரு பெரிய மியூசியம் ஆக்கியிருக்காங்க. சியான் நகரம் வந்து ஒரு காலத்துல சீனாவுடைய தலைநகரமா இருந்திருக்கு. அப்ப இருந்த அரசர்கள் வந்து இந்த மாதிரி அவங்கள புதைக்கும் போது அது கூடவே அதனுடைய அவங்க வாரியர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சிலையா ஒரு மனித அளவுக்கு சைஸ் உள்ள அந்த சுட்ட களிமண்ணாலான, அதுதான் டெரக்கோட்டா அப்படின்னு சொல்லுவோம், அந்த சுட்ட களிமண்ணாலான சிலைகளை செஞ்சு அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய கல்லறை தான். அது கூடவே அவங்களுக்கு வேண்டிய மற்ற பொருட்கள் இதெல்லாம் இருக்கு. இது வந்து அந்த குதிரைகள், அரசருக்கு வேண்டியது, அந்த வீரர்களுக்கு வேண்டிய குதிரைகள், அதையும் அந்த டெரக்கோட்டா மண்ணிலேயே செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த சியான் நகரத்தை பார்த்துட்டு சியான்ல இருந்து 19ஆம் தேதி காலையில விமானத்தின் மூலம் புறப்பட்டு ஜாங்ஜியாஜி அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு வந்தோம். இது வந்து மலைகளுக்கு ஃபேமஸான நகரம். நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அதுல ஒரு அம்சம் என்னன்னா, நம்ம இந்திய சுற்றுலா பயணிகள் இங்க அதிகம் வர்றதில்லை. மற்ற சியான் நகரத்துல, ஷாங்காயில, பீஜிங்ல எல்லாம் பார்த்தோம் இந்தியத்துல, இங்க வர்றதில்லை. இதுக்கு வந்து ஒரு பெக்குலியர் காரணம் சொன்னாரு கைடு. காரணம் என்னன்னா, இந்த ஜாங்ஜியாஜிங்கிறது ஒரு சிறிய நகரம், 14 லட்சம் ஜனத்தொகை உள்ள நகரம். சைனா ஸ்டாண்டர்டுக்கு வந்து அது ஒரு சிறிய நகரம், ரொம்ப சிறிய நகரம். ஒரு நகரம் கூட சொல்ல மாட்டாங்க, ஒரு டவுன் சொல்லலாம், அந்த அளவுக்கான ஒரு நகரம். இங்க வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒன்லி அவங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான்.
நாங்க இருந்த நாட்கள்லயே இங்க மட்டும்தான் அந்த சைனீஸ் சாப்பாடு 3 நேரம் சாப்பிட்டோம். காலையில வந்து கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லா ஹோட்டல்லயே கிடைச்சிடும். மதியமும் நைட்டு மட்டும் இது அவங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜாங்ஜியாஜியில கிடையாதுன்றதுனால மற்ற 2 வேளைகளும் சீன ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டோம். ஸோ இது வந்து இந்தியர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவங்க வர்றதில்லை. இங்க இந்த ஃபேமஸான இந்த கிளாஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு நீளமான கிளாஸ் பிரிட்ஜ். இந்த ஃபுல் பிக்சர் இல்லை, இந்த இந்த செட்டில் இந்த இடத்துல பார்த்தோம்னா அது ஃபுல்லா கிளாஸா இருக்கும். சைட்ல வந்து வேற மெட்டல் இருக்கு, இந்த இடத்துல கிளாஸா இருக்கு. இதுல வேற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த கைட்ல இருந்து கீழே குதிக்கிறது, அப்புறம் இந்த ஜிப் ரோப் அதன் மூலமாக ஸ்லைட் பண்ணி போறது, அந்த மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதுல எல்லாம் ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, இந்த வயசுல அது முடியவும் முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனுடைய என்ட்ரன்ஸ்லயே இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. இது வந்து இந்த சிம்பல் வந்து நமக்கு தெரியும், இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிம்பல். ஸோ சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிம்பலும் இதுதான். அவங்களுடைய கொடியிலையும் சிவப்பு கலர்ல இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய இந்த அரிவாள் சுத்தியல் இருக்கும். இதுதான் வந்து அவங்க சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி. அதுல ஏதோ ஒரு வாசகம் எழுதியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ரொம்ப ரேரா தான் இந்த சிம்பலை பார்க்க முடிஞ்சது. அங்க அங்க ஒரு இடத்துல பார்த்தோம், அப்புறம் வேற சாங்காயில ஒரு இடத்துல பார்த்தோம். ஸோ சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சீன அரசு அல்லது சீன தேசத்துக்கு வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டுறாங்க. இது வந்து கட்சியினுடைய கொடி, இது வந்து நமக்கு தெரியும் இது சீன நாட்டினுடைய கொடி. ஸோ அந்த வித்தியாசத்தை வந்து அவங்க காட்டுறாங்க. இந்த ஒரு ஸ்டாரும் இந்த சைட்ல 4 ஸ்டார், மொத்தம் 5 ஸ்டார் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து சீன நாட்டினுடைய கொடி. இது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா இடத்துலையும் இதே கொடி தான் இருக்கும், இதே சிம்பல் தான் இருக்கும். இதுதான் அந்த ஜாங்ஜியாஜியில அந்த கண்ணாடி பாலத்துடைய என்ட்ரன்ஸ்ல நாங்கள் பார்த்தோம். அப்புறம் அடுத்த நாள் 20ஆம் தேதி வந்து அவதார் மவுண்டன்ஸ் அல்லது அவதார் மலை அப்படிங்கிற பகுதிக்கு போனோம். அது 20ஆம் தேதி. இது நாங்க எடுத்த போட்டோ, அவ்வளவு கிளியரா இருக்காது. இதான் அந்த மலை. இதனுடைய சைனாஸ் பேரு வேற இருக்கு. அவதார் மலைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவதார் சினிமா இங்கிலீஷ் ரொம்ப ஃபேமஸான படம். அந்த படம் எடுத்தது இந்த மலையில தான் எடுத்தாங்க. அதனால அதுக்கு ஃபேமஸா அவதார் மலைன்னு ஆயிடுச்சு. அதனாலேயே இங்க டூரிஸ்ட் நிறையா வர்றாங்க. சொன்ன மாதிரி இந்தியன் டூரிஸ்ட் அதிகம் கிடையாது இங்க. தனிப்பட்ட ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்த முடிய, இந்த குரூப் டூர்ஸ் வர்றவங்க இங்க அதிகம் வர்றது கிடையாது. அந்த மலையில தான் உலகத்திலேயே உயரமான அவுட்டோர் லிப்ட் இருக்கு, மின் தூக்கி. இதான் வந்து அந்த லிப்ட். அவ்வளவு தெளிவா தெரியாது, அதனால தனியா ஒரு படம் நெட்ல இருந்து எடுத்தா. இதுதான் அந்த மின் தூக்கி. இது வந்து உலகத்திலேயே உயரமான அவுட்டோர் மின் தூக்கி. அதே மாதிரி உலகத்திலே அதிகமான ஸ்பீடான மின் தூக்கி இது. பல 1000 அடிகள் இருக்கு. இண்டோர் எடுத்துக்கிட்டா இதை விட பல மடங்கு நீளமான உயரமான மின் தூக்கி எல்லாம் இருக்கு. அவுட்டோர்ல இருக்கக்கூடியது இதுதான். இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ போகும்போது நாங்கள் ரோப் கார்ல போயிட்டோம். அது டூரிஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. போய் அடிவாரத்துக்கு போன உடனே அங்கே செக்இன் பண்ணி ஒரு பஸ்ல கொண்டுட்டு போய் அந்த ரோப் கார் வரைக்கும் விடுறாங்க. அந்த ரோப் கார்ல ஏறி ஒரு டாப்புக்கு போயிட்டு அப்புறம் அங்கேயே கொஞ்சம் எல்லாம் இருக்கு, வியூ பாயிண்ட்ஸ் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒரு பஸ் மூலமா வந்து இங்க வந்துடலாம். எல்லா இடத்துலையும் பஸ் வந்து ரெடியா இருக்கு. நம்ம போனா பஸ் ஏறி உடனே அந்த இடத்துல போயிடலாம். இந்த ஜியாங்ஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மலைவாச ஸ்தலம். பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். ஆனா நாங்க அங்க இருந்த 2 நாளுமே மழையும் ஹெவியான மழையும் போக்கு இருந்ததுனால அவ்வளவு சரியான போட்டோஸ் நாங்க எடுக்க முடியல, சரியா பார்க்கவும் முடியல. அப்படி இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா தான் இருந்துச்சு நாங்க பார்த்த அளவுக்கு. அங்க வந்து ஜாங்ஜியாஜியில இருந்த ஒரு டாய்லெட்ல பார்த்தது இது வந்து தோழர்களுக்கு ரொம்ப சாதாரணமா தோணலாம். பட் இருந்தாலும் இது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டேக் a small step forward, be a big
ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலத்தில் இருக்காங்க. அதாவது சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியதுக்கு ஒரு அட்வைஸ். இது வந்து அடுத்த நாள் 21ஆம் தேதி அந்த ஜியாங் ஜி அதே நகரத்துல இது டினாமின் மவுண்டன்ஸ், டினாமின் மலை அப்படிங்கிற மலைக்கு போனோம். அந்த மலையோட சிறப்பு என்னன்னா, அது அவங்களுக்கு ஒரு புனித ஸ்தலம் மாதிரி. இந்த சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட் இருக்கு. அதுல அதனுடைய முழு வியூ நான் எடுத்தது. நீங்க நெட்ல போய் தேடினீங்கன்னா தெரியும். ஜியாங் ஜி இதை வந்து கேட்வே ஆஃப் ஹெவன் அப்படின்னு போட்டாவே இதனுடைய படம் வந்து தெளிவா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோக் இருந்ததுனால இதான் இதனுடைய அவுட்டர் ஷேப்பு. ஃபோக் இருந்ததுனால ஃபுல்லா கவர் பண்ண முடியல. இந்த மலைக்கு வந்து வரைக்கும் வர்றதுக்கு 5 எஸ்கலேட்டர். இது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஒண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மலையிலேயோ அல்லது பாறையிலேயோ ஒரு டனல் அமைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதுல ஒரு ஹரிசாண்டலா டனல் அமைக்கிறது அல்லது வெர்டிகலா டனல் அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு செய்யக்கூடியது எல்லா இடங்களையும் செய்யறாங்க. ஆனால் இந்த மலைக்கு வரக்கூடியதுக்கு வந்து இந்த மாதிரி லிஃப்ட் இருக்கு. இது ஒரு ஸ்லோப்பிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டனல் மலைக்கு உள்ளேயே ஒரு ஆங்குலரா டனல் பண்ணி இத்தனை லிஃப்ட் 1 2 இல்லை, மொத்தம் இந்த கேட்வே ஆஃப் இந்த ஹெவனுக்கு போற வரைக்கும் 5 லிஃப்ட். அப்புறம் அதுக்கு மேல அந்த மவுண்டன் டாப்புக்கு போறதுக்கு ஒரு 7 லிஃப்ட், மொத்தம் 12 லிஃப்ட் இருக்கு. அந்த அவ்வளவு உயரத்துக்கும் அதை டனல் பண்ணி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஜினியரிங் ஒன்று தான். இதுல டூரிஸ்ட் வந்து சைனீஸ் டூரிஸ்ட் ரொம்ப நிறைய பேர் வராங்க. அவங்க பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இப்போ நம்ம இந்த டூரிஸ்ட் இந்த இதுல வந்து நான் இறங்கும் போது எடுத்தது அது. அப்ப இன்னொரு பகுதியில வந்து ஏறுவாங்க, அந்த மேலே ஏறிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த டூரிஸ்ட்லாம் ரொம்ப உற்சாகமா கையசைத்து அவங்களுடைய அந்த தோழமையை காட்டிக்கிறாங்க. இது அந்த மலையின் கீழே இருந்த ஒரு வியூ. பழங்கால கட்டடம் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் வச்சிருக்கு, சுத்தமாகவும் வச்சிருக்காங்க. அங்க இருக்க டாய்லெட்ஸை பத்தி சொல்லணும்னா பெரும்பாலான இடங்கள்ல சுத்தமா இருக்கு. ஆனா இப்படி அதிகமான டூரிஸ்ட் வரக்கூடிய இடம், அதுவும் அந்த மழை பெஞ்சிட்டு ஒரு கசகசப்பா இருக்கிறதுல வந்து ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா மெயின்டைன் பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த இந்த தினாமின் மலை அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மொத்தம் 12 எஸ்கலேட்டர், அப்புறம் இந்த ஹெவன், கேட்வே ஆஃப் ஹெவன் இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் சாப்பாட்டுக்கு அப்புறமாக இந்த அங்கிருந்து ஒரு கலை நிகழ்ச்சி பார்த்தோம். இந்த கலை நிகழ்ச்சி ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல நடக்குது. அவங்க இங்கிலீஷ்ல, சைனீஸ்ல, கொரியன் இந்த 3 லாங்குவேஜ் தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்க கொரியன் டூரிஸ்ட் அதிகம் வர்றதுனால இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதாக அந்த கைடு சொன்னாங்க. இங்க வந்த கைடு வந்து ஒரு லேடி, அவங்க பேரு லீ அப்படின்னு சொன்னாங்க. புரூஸ் லீக்கு சொந்தம், அதனால எனக்கு கராத்தே எல்லாம் தெரியும் ஜோக் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு எப்பவுமே அவங்க வேலையில கண்ணு கருத்துமா இருப்பாங்க. பார்த்தோம்னா நம்ம ஒரு இடத்துல போயிட்டு அசம்பிள் பண்றோம் அல்லது பஸ்ல ஏறுறோம் அப்படி சொன்னா எல்லா இடத்துலயும் கால் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த ஆடு மேய்க்கிறவங்களை பத்தி தான் ஞாபகம் வந்துச்சு. ஆடு மேய்க்கிறவர் அப்படித்தான் அடிக்கடி ஆடுகளை எல்லாம் எண்ணிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த நம்ம பயணிகளுடைய எண்ணிக்கையை அப்பப்ப சரி பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஒரு இடத்துல சப்போஸ் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் அவரை தேடி கண்டுபிடிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். அவரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார், ஏன்னா மொழி தெரியாத இடம். மொழியை பத்தி பேசணும்னா அங்க எல்லாம் பெரும்பகுதி சைனீஸ் தான் பேசுறாங்க. இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க இந்த மாதிரி கைடு ரொம்ப வெகு சிலர் தான். அதனால இந்த டிரான்ஸ்லேட்டரை வச்சுதான் அவங்க எல்லா இடத்துலையும் கேட்க முடியுது. இவங்க பாத்ரூம் போகணும்னா கூட இந்த டிரான்ஸ்லேட் வேணும், அல்லது டீ வேணும், எது சொன்னாலும் டீ கடை எங்க இருக்கு, அதுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னாலும் டிரான்ஸ்லேட்டர் வச்சு தான் கேட்கணும். நம்ம டீ அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுமே, டாய்லெட்டும் எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படின்லாம் நினைச்சிட்டு அங்க போனோம்னா அவங்களுக்கு புரியறது இல்லை. ஸோ இதை முடிச்சுட்டு அன்றைக்கு இரவே இந்த கலை நிகழ்ச்சி, அந்த கலை நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும்.
இது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர், அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், அவங்களுடைய உடை, அங்க நடந்த பழங்காலத்தில் நடந்த சில போர்களை பற்றிய நிகழ்வுகள், இந்த கடல்ல போறது, இந்த மாதிரி அது வந்து ஒரு 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 ஸ்கிட் மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு வந்து ஒரு சிறிய நாடகம் போல அந்த கதையை சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த டான்ஸ், மியூசிக், அப்புறம் அந்த டெக்னாலஜி, அந்த செட்டுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட், லைட்டிங், அந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரியலா பண்ற மாதிரி அந்த டெக்னாலஜி. ஸோ இது காம்பினேஷன் டெக்னாலஜி, அவங்களுடைய கலை அம்சம், மியூசிக்கு, டான்ஸ் எல்லாம் சேர்ந்து, அப்புறம் அந்த லோக்கல் கதை. அதுல முக்கியமானது என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தியோ, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பத்தியோ, அல்லது மாவோ வந்ததை பத்தியோ அவங்க இந்த கலை நிகழ்ச்சியில எதுவுமே குறிப்பிடல. அதுக்கு முன்பு நடந்த ரொம்ப பழங்காலத்துல நடந்த விஷயங்களை பத்தி தான் அதிகம் பேசுறாங்க. அதுவும் அந்த லோக்கல் பகுதி, இந்த லோக்கல்ல இருக்கிறது தான் இந்த அதிகமா இருக்கு. இந்த பிரதேசம், இந்த ஜியாங்ஜியாஜி, இந்த ஹுனான் பிரதேசம் தான் வந்து மாவோ பிறந்த பிரதேசம். ஸோ மாவோ பிறந்த ஊர் அங்கிருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்க அவருக்கு ஒரு நினைவிடம் இருக்கான், அங்க நாங்க போகல. ஸோ அவங்கள பத்தியெல்லாம் இந்த கலை நிகழ்ச்சியில எந்த ஒரு மென்ஷனும் கிடையாது. அப்புறம் சைனாவுல வந்து 70% வந்து ஹான் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. மிச்சம் ஒரு 10-15 இனம் அதுக்கு மேலே இருக்கும். மிச்சம் 30%. அது பல கொஞ்சம் வித்தியாசமான பர்சன்டேஜ் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி. பட் எப்படி ஏறத்தாழ இந்த அளவு தான் இருக்கும். அவங்க வந்து மிச்ச ஜனத்தொகை. ஸோ அதனால சொன்னோம்னா அது பெரும்பகுதியானவர்கள் கான் இனத்தவர்கள் தான். அதுல இந்த மற்ற இனத்தவர்களுக்கு வந்து வேற மொழி இருக்கு. அவங்களுடைய மொழி சீன மொழி இல்லாம அவங்களுடைய மொழி இருக்கு. அவங்க பட் எல்லாருமே சீன மொழியை தான் கம்பல்சரியா கற்றாகணும். அதுல வந்து கம்பல்சரி. அவங்க ஸ்கூல்ல வந்து அந்த அவங்களுடைய லோக்கல் மொழியும் சொல்லி தர்றாங்களாம். அப்புறம் இங்க வந்து 1ஆவதுல இருந்து அந்த 9 வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க, 10ஆவது வரைக்கும் அந்த படிப்பு வந்து கம்பல்சரி. கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாத்துக்கும் அது படிச்சே ஆகணும். ஸோ அந்த பள்ளிக்கூடம் ஸ்கூல் படிப்பு முடியறது அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களும் கண்டிப்பாக படிக்க வேண்டியது. ஸோ அங்க இருந்துட்டு வந்து நாங்க ஷாங்காய்க்கு வந்தோம். ஷாங்காயில முதல் நாள் வந்து ஒரு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய நதி, அந்த நதியில வந்து போட்டிங் போனோம். ஸோ அடுத்த நாள் 22ஆம் தேதி அங்கிருந்து ஃப்ளைட் வந்துட்டு அந்த போட்டிங் போனது சரியாயிடுச்சு. அப்புறம் 23ஆம் தேதி எல்லாரும் இதுக்கு போயிட்டாங்க. அந்த அங்க இருக்க ஷாங்காய் டவர், மற்ற ஒரு பர்ச்சேஸ் ஏரியா, மார்க்கெட்லாம் இருக்குது போயிட்டாங்க. நான் மட்டும் ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சு அந்த நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிற இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அங்க நான் மட்டும் போனோம். இந்த பிளாஸ்டிக் பொருட்களுடைய உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு பெரிய எக்ஸிபிஷன் இது. அதனுடைய என்ட்ரன்ஸ்ல வந்து இங்க பார்த்தோம், இந்த கம்யூனிஸ்ட் கொடியை வச்சிருந்தாங்க. அங்க ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க கூட சரியா இன்டராக்ட் பண்ண முடியல. டிரான்ஸ்லேட்டர் போட்டா கூட அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல. இது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க, அந்த கட்சியை பற்றியோ அல்லது அந்த நாட்டை பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த எக்ஸிபிஷன் வந்து நான் 2016 ஒரு தடவை போயிருக்கேன். அப்புறம் அதே எக்ஸிபிஷன் 2017 குவாஞ்சூர் அப்படிங்கிற நகரத்தில் நடக்கும். மாத்தி மாத்தி நடக்கும். ஒரு வருஷம் குவாஞ்சூர் நடந்தா, ஒரு சில வருஷம் ஷாங்காய் நடக்கும். ஸோ அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கு மாபெரும் வித்தியாசம். ஒரு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 10 ஆண்டுகள்ல அந்த சென்டரே வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிடுச்சு. ஸோ முந்தைய அது நாங்கள் 2-3 நாள் போனதுனால ஓரளவுக்கு அந்த ஐடியா இருந்துச்சு, அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, எந்த இடத்துல மெட்ரோ ட்ரெயின் இருக்கும், அப்படிங்கிற என்ன என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு எதுவுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப மாறியும் போயிடுச்சு. அந்த எக்ஸிபிஷன்ல கவனிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, யூரோப்பியன்ஸ் மற்ற அமெரிக்கன்ஸ் வந்து அதிகம் வரல. விசிட்டர்ஸா வந்து 1-2 பேர் வந்திருந்தாங்க இல்லையே, ஸ்டால்ஸ் வந்து அதிகம் இல்லை. நாங்க முந்தி போனப்ப இந்த அளவுக்கு இல்லை. பெரிய எக்ஸிபிஷன் தான், இந்த அளவுக்கு இல்லை. அப்போ வந்து அமெரிக்கன்ஸ்க்கு அப்படின்னு சில ஒரு தனி ஏரியா, அதே மாதிரி யூரோப்பியன்ஸுக்குன்னு தனி ஏரியா அப்படிலாம் இருந்துச்சு. இந்த முறை அந்த மாதிரி காணும். இந்த போர்னால அவங்க அதிகமா வர முடியல. இது வந்து அந்த டெட்ரிக் அப்படின்னு ஒரு விஷயம். இவங்கெல்லாம் இந்தியன்ஸ், எனக்கு தெரிந்த நண்பர்கள் தான். அவங்களோட சேர்த்து போட்டோ இது அந்த எக்ஸிபிஷன் ஹாலுக்குள்ள. இந்த மாதிரி பல விதமான பிளாஸ்டிக் மெஷின்ஸை பற்றி
அங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க அந்த டூர்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சாப்பாட்டுக்கு இந்தியன் ஓல்டு ரெஸ்டாரண்ட் வந்தாங்க. ஷாங்காயில் வந்து நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ட்ரெயின் அந்த இது மேக்லேவ் அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்னெட்டிக் லெவிடேஷன், சக்கரம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ட்ரெயின். இது சக்கரம் இல்லாமல் எப்படி பயணிக்கணும்னா அந்த ஹோல் ட்ரெயினையே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால அதை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால அதை லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் அதே மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வச்சு அதை மூவ் பண்ணுற மாதிரி லெவிடேஷன், அந்த மூவ்மெண்ட்டுக்கான ஃபோர்ஸும் அந்த மேக்னெட்டிக் வருது. அந்த மெக்கானிக்ஸை பற்றி டீட்டெயிலாக எனக்கு தெரியாது, அதை பற்றிக்க தேவையும் இல்லை. ஸோ இது ஓரளவுக்கு வேகமாக போகக்கூடிய ட்ரெயின் தான், ரொம்ப அந்த அளவுக்கு வேகம் இல்லை. புல்லட் ட்ரெயின்களுக்கு வேகமாக போகக்கூடியது. இந்த டெக்னாலஜிக்காக இந்த ட்ரெயின் வச்சிருக்காங்க. உலகத்திலேயே இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் இருக்கக்கூடிய ட்ரெயின் இது ஒன்று தான். அது ஷாங்காயில் ஒரு இடத்துல இருந்து ஷாங்காய் ஏர்போர்ட்டுக்கு போகுது. ஸோ நாங்கள் அந்த இடத்து வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு இந்த ட்ரெயினில் போயிட்டோம். எங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ திரும்பவும் நாங்கள் போய் ஏர்போர்ட்டில் லக்கேஜை கலெக்ட் பண்ணிக்கிட்டு பயணத்தை வந்தோம். இந்த ட்ரெயின் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொன்னா இது லாபம் இல்லாத ஒரு நடவடிக்கை தான். இந்த ட்ரெயின் ரூட்ல வந்து லாபம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னு சொன்னா இதுல பேசஞ்சர்ஸ் போறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இதுக்கு பெரிய வருமானம் கிடையாது. இருந்தாலும் உலக அளவுல நம்மளுடைய டெக்னாலஜி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெயின் வச்சிருக்காங்க, இந்த ட்ரெயின் சர்வீஸ் நடத்துறாங்க. ஸோ இங்க நைட்டு கிளம்பி 24ஆம் தேதி காலையில சிங்கப்பூர் வந்தோம். சிங்கப்பூர்ல ஒரு நாள் சுற்றி பார்த்து சிங்கப்பூர்ல ஈவினிங் புறப்பட்டு நடுநிசி 24ஆம் தேதி கோயம்புத்தூர் வந்துட்டோம் தொடர். இதுதான் ஒரு டூரிஸ்டா நான் பார்த்தது. ஸோ ஒரு என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டோம்னா பேசுறது வந்து புரியறதுக்கு எளிதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நான் முதலே சொன்ன மாதிரி 32 பேர் நாங்கள் வகுப்பு தோழர்கள்லாம் சேர்ந்துதான் இந்த பயணத்துக்கு போனோம். இந்த இதற்கான தயாரிப்பு வந்து செப்டம்பர் 2025 ஆரம்பமாயிடுச்சு. அப்ப இருந்து எல்லாம் பிளான் பண்ணி விசா ப்ரொசீஜர் எல்லாம் அந்த பிரைஸ் கேட்டதுல இருந்து விசா ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மிட் நைட் 14ஆம் தேதி ஏர்லி மார்னிங் சொன்னா அப்பதான் கிளம்பலாம். இந்த டூரை அரேஞ்ச் பண்ணது கிராண்ட் ராயல் டூர்ஸ் அப்படிங்கிறது சேலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த நிறுவனம். இதற்கு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் கிளை ஆஃபீஸ்கள் இருக்கு. அந்த நிறுவனம் வந்து இதை சிறப்பா செயல் செஞ்சாங்க. எந்த இடத்துலையும் ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு, திட்டமிடுதல், அங்கிருந்த லோக்கல் டிராவல், இந்த ஃப்ளைட் டிராவல் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது. உணவும் வகைகளும் அந்த உணவு நேரத்துக்கு கரெக்டாக போய் சேர்றது, அந்த பிளானிங் அதுவும் சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. முதலே சொன்ன மாதிரி இந்த அங்கிருந்து பார்த்தது கேட்டதுல இருந்து நான் சில கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது முழுதாக இருக்காது. ஏன்னா அந்த முழு கருத்து சீனாவை பத்தி சொல்லணும்னா அதுக்கு பெரிய ஆராய்ச்சியும் அதுக்கு ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு இல்லை. நான் பார்த்ததுல சில விஷயங்களை மட்டும் சொல்லலாம். அந்த கைடு கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுன்னா அங்க இருக்கக்கூடிய நிலச்சொத்து முழுவதுமாக அரசுக்கு தான் சொந்தம். அரசுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா பெரும்பகுதி அரசுக்கு சொந்தம். சிட்டியில இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், வில்லேஜஸ் கிராமப்புறங்கள்ல இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு கூட்டு பண்ணைகள், கூட்டு அமைப்பு, அந்த லோக்கல் நிர்வாகம் அப்படி அவங்களுக்கு சொந்தமாக. மொத்தத்துல நிலச்சொத்து தனி உடைமை அப்படிங்கிறது கிடையாதாங்க. அது வந்து ஒரு முக்கியமான அம்சம். அந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும் அவங்களுடைய அந்த ஒரு முதலாளித்துவத்திலிருந்து கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு பாதை அமைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. இந்த நிலச்சொத்தை வீழ்ந்து வீட்டு சொத்து அப்படின்னா அது 70 வருஷ லீஸுக்கு தான் எடுத்துக்கணும், வாடகைக்கு தான் எடுத்துக்கணும். நீங்க லேண்டை லீஸுக்கு எடுத்துட்டு அதை அப்ரூவல் வாங்கி நீங்க பல மாடி கட்டடங்கள் கட்டி அதை விற்கலாம், வாடகைக்கு விடலாம், அந்த வேலையெல்லாம் செய்யலாம். அல்லது அது இந்த லீஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
நீங்க ஒரு எல்லாம் கட்டி ஒரு 10 வருஷம் நீங்களே வச்சிருக்கீங்க வச்சுக்கோ, மொத்தமா வச்சு வாடகை விட்டுட்டு இருக்கீங்க. அதை இன்னொரு வந்து வித்தரலாம். அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். இதே வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், தொழில் நிறுவனம் அல்லது வேற வியாபார நிறுவனங்கள் சொன்னா அந்த லீஸ் வந்து 30 to 40 வருஷம். இந்த வீட்டு நிலச்சொத்துக்கு வந்து அந்த உரிமையாளருக்கு அதிக உரிமை இருக்கு. அப்படின்னா அவரை நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. 70 வருஷம் ஆனா 70 வருஷம் ஆன பின்னாடி அரசாங்கம் வந்து ஒரு தொகை, ஒரு நாமினலான தொகையை நிர்ணயிக்கும். அதை கட்டிட்டு அவர் திரும்பவும் அதை புதுப்பிச்சுக்கலாம். ஒரு குடியிருக்கிறதுக்கான அந்த உரிமை இருக்குது. அவர் விற்கிறதுனால வித்துட்டு போயிடலாம். ஆனா இந்த தொழில் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்களுக்கு எப்படின்னா, அந்த 30 அல்லது 40 வருஷம் கழிச்ச பின்னாடி அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். அவங்களுக்கு திரும்பவும் கொடுக்கறதா அல்லது திரும்ப எடுத்துட்டு வேற யாருக்காவது கொடுக்கறதா, அது என்ன செய்ய, அந்த நிலத்தை என்ன செய்யறது அப்படிங்கிறது வந்து அது அரசாங்கம் தான் அந்த முடிவு எடுக்கணும். இந்த அரசாங்கம் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொன்னா அது அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம் கிடையாது, பீஜிங்ல இருந்து செய்யக்கூடிய அரசாங்கம் கிடையாது. அந்த அரசாங்கத்தின் சார்பாக இந்த நடவடிக்கை எல்லாம் செய்யறது வந்து அந்த லோக்கல் முனிசிபாலிட்டிஸ், லோக்கல் பஞ்சாயத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி அமைப்பு, அந்த பகுதி அரசியல் அமைப்பு தான் இந்த வேலைகள்லாம் செய்யறாங்க. இந்த லீஸ் ரெனியூ பண்றது, லீஸ் கொடுக்கறது, புது ஆட்களை எல்லாம் இதெல்லாம் எப்படி நடத்துறாங்கன்னா, அவங்க சில இடத்துல ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட், ஒரு முக்கியமான ஒரு தொழிலோ அல்லது வேற நிறுவனமோ சொன்னா அதான் அவங்களே அலாட் பண்ணிடுவாங்க. அது வேற காம்படிட்டிவ் பில்டிங் இல்லாம. பட் பெரும்பகையானது வந்து அந்த டெண்டர் முறையில கம்பீட் பண்ணி அதை வாங்குற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. இந்த நிலச்சொத்து பற்றிய நிர்வாகம் பற்றி பல சட்டங்கள் மாற்றி மாற்றி ஏறிட்டு இருக்காங்க. அந்த காலத்துக்கு ஏற்ப அது காலந்தோறும் மாறிட்டு வருது. இப்போ மாறிட்டு இருக்கு, வருங்காலத்திலேயும் மாறும். ஆனாலும் அந்த அரசினுடைய உடைமை அல்லது தனியார் உடைமை இல்லை அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து மாறாது. அந்த லீஸு கொடுக்குற மெத்தடு, யாரு செய்யறது அப்படிங்கிறதுல வந்து இந்த இது வந்து மாறிட்டே இருக்கு. இந்த லீஸுக்கு வாங்கின கட்டடங்களையும் வந்து அனுமதி அந்த கார்பரேஷன் வந்து அந்த லோக்கல் பாடியில இருந்து தான் வாங்கி கட்டணும். அவங்க கொடுக்கிற போதே அந்த கட்டடங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், அந்த ஸ்டாண்டர்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொசீஜர்ஸ். ஸோ நேர்த்தியான பல மாடி கட்டடங்கள் இருக்கு. சில கட்டடங்கள் உயரம் குறைவாக இருந்தாலும் அவர் வந்து நல்ல ஒரு அழகோட நேர்த்தியா கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னு சொன்னா அந்த அகலமான சாலைகள், அதுக்கு போக்குவரத்து எல்லாமே திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு. இப்ப சீனாவுடைய ஜனத்தொகை வந்து அதிகம், தெரியும். ஒரு 140 கோடி, இந்தியாவுக்கு ஈக்குவலண்டா இருக்காங்க. இந்தியாவோட கொஞ்சம் தான் கம்மி. அப்படி இருந்தாலும் அங்க ரோபோட் பயன்பாடு அதிகமா இருக்கு. ஹோட்டல்ல எல்லாம் அந்த சர்வ் பண்றது, ரூம் சர்வீஸ் சொல்றாங்களா, அது வந்து ரோபோட் தான் செய்யுது. அந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்யக்கூடிய கடுமையான சலிப்பூட்டு வேலைகளை வந்து ரோபாட்டுக்கு விட்டுட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு போனா இப்ப வேலையில்லா திண்டாட்டம் வந்துருமே. நம்ம ஊர்ல தானே பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னு சொன்னா அது வேலையில்லா திண்டாட்டத்துக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவை இருக்கு, ஆட்களுடைய தேவை இருக்கு. அந்த மாதிரி தொழில்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்க ரோபாட்டே இந்த வேலைகள்லாம் செய்யுது. ஸோ இந்த ரோடு, நாங்கள் தங்கும் விடுதிகள், உணவகங்கள், குளியலறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் நேர்த்தியாகவும் வச்சிருக்காங்க. அந்த டூரிஸ்ட் இடங்கள், இந்த மலைவாச ஸ்தலங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நாங்க போன டைம் வந்து அதிகமான கூட்டம், பிளஸ் அந்த மழை பெஞ்சவுடைய அந்த நெருக்கடி, அதெல்லாம் அதனால கூட அப்படி இருந்துக்கலாம். மற்றபடி எல்லா இடங்களும் அகலமாகவும் விசாலமாகவும் ரொம்ப சுத்தமாக இருக்கு. ஆறுகள், அந்த ஜாங்ஜியாஜி ஊருக்கு நடுவு ஒரு சின்ன ஆறு ஓடுது. அது ரொம்ப அந்த அந்த நகரத்துக்கு ஒரு அழகு சேர்க்கக்கூடியதா இருக்கு. சிறிய நகரம் தான், அதுக்கு அழகு சேர்க்கக்கூடியதா இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவான நீரோடையா இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு மாசோ அசுத்தமோ அல்லது ஏதாவது குப்பைகள் மிதக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அந்த நாட்டுடைய அரசியலை பத்தி அங்க இருந்தவர் ஒரு சிறிய ஹிண்ட் கொடுத்தாரு அந்த கைடு. அதை வச்சுட்டு நான் கொஞ்சம் சர்ச் பண்ணதுல கலெக்ட் பண்ண தகவல் என்னன்னா, அங்க அந்த நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் சிறிய 8 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஸோ மொத்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்க 9 கட்சிகள் இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா
கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெருசு. சொல்ல போனா அதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. மற்ற 8 கட்சிகளும் வந்து அதனுடைய ஒரு சப்சிடரி மாதிரி. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு உதவக்கூடிய கட்சிகள் தானே ஒழிய அதை விட வந்து அவையில வந்து நம்ம எதிர்க்கட்சிகள்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்றது ஒருத்தர் வந்து ரொம்ப தீவிரமான அரசியல்ல ஈடுபடணும் அப்படின்னு சொன்னா அவரு கம்யூனிஸ்ட் கட்சியில சேரணும். கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்றதுக்கு வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அப்ளை பண்ணணும். அந்த லோக்கல் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்ட பின்னாடி அந்த அப்ளை பண்ணும்போதே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய 2 மெம்பர்ஸ் அதை முன்மொழியணும். அதாவது அந்த ஃபார்வர்ட் பண்ணுற அப்ளிகேஷன்லேயே 2 மெம்பர்ஸ் சைன் பண்ணணும். அது சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை கொடுத்தோம்னா நம்மளுடைய திறமை, தகுதி, படிப்பு, மற்ற ஆக்டிவிட்டிஸ் அதனுடைய அடிப்படையில அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸுக்கு 1 வருடம் ப்ரொபேஷன் பீரியட், அந்த பயிற்சி காலம் வச்சிருப்பாங்க. இந்த காலத்துல வந்து அவங்க எல்லா அந்த கட்சி மீட்டிங்லையும் கலந்து கொள்ளலாம். அந்த மார்க்சிச வகுப்புகள் நடக்கும், அந்த வகுப்புகள்லையும் அவங்க சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் கட்சியினுடைய அந்த தேர்தலில் ஓட்டளிக்கும் உரிமை அவங்களுக்கு கிடையாது. இந்த 1 வருஷமும் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறன், அவங்களுடைய அர்ப்பணிப்பு இவைகளெல்லாம் கவனிச்சுட்டு இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவரை வந்து மெம்பர் ஆக்குவாங்க. அந்த மெம்பர் ஆக்குறதுக்கு போது அந்த லோக்கல் பாடி, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து அவங்கள மெம்பர் அறிவிக்கணும். அட்லீஸ்ட் மெஜாரிட்டி அங்கீகரிச்சாதான் அவர் வந்து மெம்பர் ஆக முடியும். அந்த மெம்பர் ஆன பின்னாடி அந்த மெம்பர் வந்து அந்த நாட்டுக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நாங்க விசுவாசமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அது வந்து அந்த கட்சிக்கான ஒரு உறுதிமொழி. இந்த விண்ணப்பம் செய்யக்கூடியவர்கள் வந்து 10 to 20% ஒவ்வொரு வருஷம் ஒரு மாதிரி, மேக்சிமம் 20% தான் செலக்ட் பண்ணி பண்றாங்க. நார்மலா 10-15% தான் அந்த செலக்ட் பண்றாங்க. அதாவது எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறாங்களோ அதுல 10-15% தான் செலக்ட் பண்றாங்க. அப்படின்னா அதுல சேர்றதுக்கு பல பேர் ஆர்வமா இருக்காங்க. ஆனா கட்சி வந்து ஒரு செலக்டிவா இருக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிறதுல. இப்போ வந்து ஏறத்தாழ ஒரு 10 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ 10 கோடி என்பது வந்து ஒரு பெரிய தொகை. ஆனா சைனாவுடைய மக்கள் தொகையில வந்து அது ஒரு 6-7% தான் வருது, 140 கோடியில. ஸோ இவங்க வந்து தான் முக்கியமான அரசியல் பங்காற்றுறாங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள். இந்த நேஷனல் பீப்புள் காங்கிரஸ், என்பிசி அப்படிங்கிறதா அந்த உயர்மட்ட அதிகாரம் பண்ணது. நம்ம ஊர பார்லிமெண்ட் மாதிரி அவங்க தான் அவருடைய ஜெனரல் செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கிறது, மற்ற பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறது, அதெல்லாம் செய்வாங்க. இதுல வந்து 70% கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்க. மிச்சம் 30% வந்து அந்த மற்ற கட்சியுடைய சேர்ந்த உறுப்பினர்களா இருக்காங்க. ஆனா இந்த மற்ற கட்சியோட உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த கட்சி முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கணும். அந்த 8 கட்சிகளுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கணும். அதே சமயத்துல அவங்கள அந்த தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகாரம் செய்யணும். அந்த பர்டிகுலர் உறுப்பினரையும் அங்கீகாரம் பண்ணாதான் வந்து அவர் அந்த என்பிசியினுடைய மெம்பர் ஆக முடியும். இந்த 8 கட்சிகளும் வந்து பொதுவான அரசியல் இல்லாமல் ஒரு இன்டலெக்சுவல்ஸ், கல்லூரி பேராசிரியர்கள், மற்ற அது போன்ற தத்துவ ஆசிரியர்கள், தத்துவம் தெரிஞ்சவர்கள், இந்த மாதிரி கூடிய இன்டலெக்சுவல்ஸ் அவங்கெல்லாம் ஒரு குரூப்பா ஒரு கட்சி வச்சுருவாங்க. அதே மாதிரி தொழில்துறை, வணிக நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் அவங்க ஒரு கட்சி. அப்புறம் வெளிநாட்டுல வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து சீனாவில் பெர்மனண்டா குடிபுகுந்த சீனர்கள் அவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க. அப்புறம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவங்களுக்கான ஒரு கட்சி. அதே மாதிரி தைவானோட தொடர்பு உள்ளவங்க, இந்த வாமிங் டாங் அப்படின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, ஷாங்காய் சேர்க்கூடியது. இப்பவும் இருந்தாலும் அதே பேர்ல கொஞ்சம் அடிஷன் பண்ணிட்டு அந்த கட்சி வந்திருக்கு. அவங்க தைவானோட தொடர்புடைய. இந்த மாதிரி ஒரு 8 கட்சிகள் வச்சிருக்காங்க. இந்த கட்சிகள்லாம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து எல்லாரும் சேர விருப்பப்பட மாட்டாங்க. சிலருக்கு வந்து சில அந்த மாதிரி சேர வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே சமயத்துல திறமை, அனுபவம், அறிவு போன்ற பல தகுதி உடையவர்களும் வந்து ஆட்சியில பங்கேற்கணும், அவங்களுடைய பங்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த கட்சிகளுடைய தேவை இருக்கு. அதை கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கீகரித்து அவங்களையும் ஒவ்வொரு லெவல்லையும் ஆட்சியில பங்கேற்க செய்யுது.
உள்ளாட்சி அமைப்புகள்லையும் ஏறத்தாழ இதே பர்சன்டேஜ்ல ஒரு 30% வரைக்கும் இந்த மற்ற கட்சிகளை சேர்ந்தவர் இருப்பாங்க. ஆனா எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய டாமினன்ட் கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான். இந்த 8 கட்சிகளும் எதிர்க்கட்சிகள் அல்ல. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சேர்த்துக்க முடியாது. நாட்டை முன்னேற்றும் நோக்கத்திலையும் ஒரு பொதுவான செயல்பாடுகளையும் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒத்துதான் போகணும். அப்படி கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒத்துக்க முடியாதவங்க வந்து இந்த இந்த உறுப்பினர்கள் பதவியிலையோ மற்றவர்களையோ இருக்க முடியாது. சரி, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அங்க இருக்கு. இந்த அமைப்பு வந்து சீனாவுக்கு நன்மை பயக்கக்கூடியதா, அந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு உகந்ததா அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இது எப்படி செயலாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னா, ஏங்கல்ஸ் அவர்கள் எழுதிய கற்பனாவாத சோசலிசமும் விஞ்ஞான சோசலிசமும் அப்படிங்கிற நூல்ல வந்து த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஒரு கேக்கினுடைய உண்மைத்தன்மை என்பது அதை உண்பதில் தான் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை கேக் வந்து நல்லா செஞ்சோமா செய்யலையா அப்படிங்கிறது வந்து அந்த அந்த ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்றதுல ஒண்ணும் இல்லை. இந்த கேக் வந்து இதெல்லாம் போட்டேன், இதெல்லாம் ஆட் பண்ணணும், இதெல்லாம் ஆட் பண்ணா இது நல்லா வந்துடும் அப்படின்னு சொன்னா பத்தாது. அதை சாப்பிடும்போது அது ருசியானதா இருக்குதா, உடம்புக்கு தேவையானதா, அதாவது உடம்புக்கு எந்த உபாதையும் ஏற்படாததா இருக்குதா, அதுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அதுல இருக்கிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படின்னா என்னன்னா, அதனுடைய எண்ட் ரிசல்ட் முக்கியம். நீங்க அந்த ப்ரொசீஜர் அல்லது கொள்கை கோட்பாடு மட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த முறைப்படி பார்த்தோம்னு சொன்னா, இந்த கடந்த 40 ஆண்டுகளில் ஏற்பட்ட அதீத வளர்ச்சி என்பது அது எதோச்சையானது அல்ல, தானாகவே ஏற்பட்டதல்ல. இந்த அரசியல் கட்சிகள் மெயினா கம்யூனிஸ்ட் அரசியல், மெயினா என்ன ஏறத்தாழ கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே அதனுடைய முழு முயற்சியினாலும் அவர்கள் கொள்கைகளினாலும் திட்டங்களாலும் நிறைவேற்றப்பட்டதுதான் இந்த முன்னேற்றம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? இது வந்து 90களில் ஆரம்பிச்சது இந்த முன்னேற்றம். அதற்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து மாவோ காலத்திலும் மற்றவர்கள் காலத்திலும் நடந்ததெல்லாம் என்னன்னா, இந்த நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவத்துக்கு மாற்றுவது. ஏன்னா மாவோ ஆட்சி அமைக்கும் போது அது ஒரு நிலப்பிரபுத்துவ சமுதாயம் தான். அதை நான் உடனே சோசலிசமா மாற்றணும்னு அவர் சொன்னாரு. பட் அவர் சொல்றதை வச்சுட்டு மட்டும் நம்ம கணக்கிட முடியாது. அது இந்த சமுதாயம் எப்படி இருந்தது, எப்படி மாறியது என்பதை நம்ம மார்க்சிசத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா, அது வந்து ஒரு நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவமா மாறக்கூடிய காலம். அந்த காலம் வந்து அவ்வளவு எளிதானதும் சுமூகமானதாகவும் இருக்கல. நமக்கு தெரியும், அது பல வன்முறைகளும் பல துயர் சம்பவங்களின் மூலமாகத்தான் அந்த மாற்றம் நடந்தது. அதையும் மார்க்ஸ் வந்து மூலதன நூலில் அந்த முதல் பகுதியிலே குறிப்பிட்டிருப்பாரு. ஆதி திரட்டல் என்ற பகுதியில வந்து முதலாளித்துவத்துக்கு மாறும்போது, நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவத்துக்கு மாறும்போது எந்த மாதிரியான வன்முறைகள் ஏற்பட்டது ஐரோப்பாவில், அமெரிக்காவில் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வன்முறை தான் இங்கேயும், அதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் இங்கேயும் அந்த மாற்றம் நடந்திருக்கு. அப்படி பார்த்தோம்னு சொன்னா, இந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் அல்லது ஈட்டிங் ஆஃப் த புட்டிங் எப்படி இருக்குன்னு சொன்னா, அது நல்லா தான் இருக்கு. இந்த இந்த முன்னேற்றம் என்பது படிப்படியாக அவங்க வந்து இந்த அளவுக்கு முன்னேறிக்காங்க. இன்றைக்கு உலகத்திலேயே 2வது பொருளாதாரமா இருக்குது. உற்பத்தியில வந்து நம்பர் 1 இருக்கு. அதாவது பரிவர்த்தனை மதிப்புல தான் அவங்க 2வதுன்னு சொல்லலாம். பயன் மதிப்பை கணக்கிட்டோம்னா அவங்க முதல். ஏன்னா உலகத்துக்கு தேவையான உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் சீனா உற்பத்தி செய்யப்படுகின்றன. சில பொருட்கள்லாம் வந்து 50-60% சீனாவில இருந்து மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிற சில முக்கியமான பொருட்கள். அதே மாதிரி இந்த ரேர் எர்த்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன கால ரோபாட் மற்ற எலக்ட்ரிக் கார்கள் பயன்படுத்தக்கூடியதெல்லாம் வந்து கருத்தால அவங்க தான் டாமினேஷன் உலகத்திலேயே. ஸோ அப்படி அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா அது சீனா வந்து ஒரு முதலிடம் வைக்கிறது. ஸோ அதனால இந்த இந்த முறை வந்து ஒரு சிறப்பா செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அந்த சுயாட்சி, பிரதேச சுயாட்சி, நம்ம இதுல சொல்லணும்னா மாநிலங்களின் சுயாட்சி, சுய உரிமை அப்படிங்கிறது வந்து அங்க ரொம்ப விரிவா இருக்கு. அந்த கொள்கையில வகுக்கிறது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செய்யறாங்க. ஃபாரின் ரிலேஷன், டிஃபென்ஸ் அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது பூராமே வந்து அந்த லோக்கல் பாடி தான் இருக்கு. ஈவன் லோக்கலா தொழில் வளர்ச்சி, வணிக வளர்ச்சி எல்லாமே. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஷாங்காய் துறைமுகம், ஷாங்காய் போர்ட், சி போர்ட் வந்து உலகத்திலேயே அதிகமான டிராபிக் உள்ளது, சரக்குகளை கையாளக்கூடிய அந்த சி போர்ட். அதை நிர்வகிக்கிறது யாருன்னா
ஷாங்காய் முனிசிபல் கார்பரேஷன். அது ஒரு கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அதுல மேஜர் ஷேர் ஹோல்டர் வந்து ஷாங்காய் முனிசிபல் கார்பரேஷன் தான். ஸோ அந்த அளவுக்கு அந்த லோக்கல் பாடியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால இந்த டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல என்ன வித்தியாசம் இருக்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தா என்ன, ஸ்டேட் இருந்தா என்ன, லோக்கல் இருந்தா என்ன அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. இந்த முதலாளித்துவத்தினுடைய இந்த கட்டத்தில் அந்த லோக்கல் கவர்மெண்ட் தான் வந்து இந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் செய்ய முடியும். சரி, இந்த அளவுக்கு இருக்கிறதுனால அங்க எந்த பிரச்சனையுமே இல்லையா, சீனாவில் எல்லாமே சுமூகமா சொர்க்கமா அப்படின்னு சொன்னா அப்படி ஒன்றும் இல்லை. அங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. மெயினா இந்த நிலச்சொத்தை வந்து எடுத்துக்கிறது, மாற்றுறது, அதுல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் அங்க இருக்க ஒரு ஒரு கைடு வந்து ஓப்பனாகவே சொன்னாரு, நீங்க இந்த சைனாவில் நீங்க விரும்புறது என்ன அல்லது என்ன நடக்கணும் அல்லது இங்க இல்லாதது விரும்பாதது என்னன்னு சொன்னா அவர் சொல்றாரு, இங்க வந்து இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதே சமயத்துல இன்னும் வந்து எங்களுக்கு அதிகமான பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் வேணும், அது இங்க இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த அந்த விதத்துல வந்து இன்னும் சீனா முன்னேற வேண்டியிருக்கு. அப்புறம் செல்போன் பயன்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதுல முக்கியமா பார்த்தேன்னா இந்த மெட்ரோ ரயில்ல வந்து நான் தனியா நான் பயணம் பண்ணேன். எங்க குரூப்ல வந்தவங்க பயணப்படல அதிகம். சியான் நகரத்துலையும் இந்த ஷாங்காய் நகரத்துலையும் மெட்ரோ ட்ரெயின்ல இருக்கவங்க எல்லாருமே செல்போன் பார்த்து தான் இருக்காங்க. சில இடங்கள்லாம் வந்து ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் அப்படி ஆகுது போறதுக்கு. அந்த இடங்கள்ல வந்து செல்போன் இல்லாமல் அதை பார்க்காம இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு செல்போன்ல ரொம்ப மூழ்கிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல வேலை நேரத்துல வந்து செல்போனை வச்சுட்டு பேசுறதோ இல்ல செல்போனை பார்த்துட்டு நோண்டிட்டு இருக்கிறவங்களையும் நான் பார்க்கல. ஸோ அப்படி பார்க்குறப்ப செல்போனுக்கு கொஞ்சம் அடிக்டா இருக்கிறது அல்லது அதிகம் உபயோகப்படுத்துறது சைனாவிலே இருக்கு. பிறகு நான் கவனிச்ச 2 விஷயங்கள், அது நம்ம ஊர்ல வந்து எல்லா கேடுகளுக்கும் காரணம் இதான் அப்படின்னு சொல்றது, அதே சமயத்துல அதை 2ஐயும் அமல்படுத்த முடியாத ஒரு 2 விஷயங்கள் நான் கவனிச்சேன். பல விஷயங்கள் இருக்கலாம், நான் கவனிச்ச 2 விஷயங்கள். ஒன்று வந்து பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. அது நம்ம ஊர் குப்பையா இருக்கிறதுக்கு காரணம், சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பிளாஸ்டிக் பொருளை உபயோகப்படுத்துறதா அப்படின்னு சொல்லி பல பொருட்களுக்கு வந்து மொத்தமா தடை இருக்கிறது. அப்புறம் எந்த பிளாஸ்டிக் பொருளுமே கொண்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி சில மலைவாச ஸ்தலங்கள், கொடைக்கானல், ஊட்டி, இந்த மாதிரி மலைகளுக்கு, ஏற்காடு மலைகளுக்கு போகும்போது நீங்க எந்த பொருளும் கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா சீனாவில் வந்து எந்த பிளாஸ்டிக் பொருளுக்கும் எந்த இடத்திலும் தடை இல்லை. அந்த 2 மலைத்தொடர்கள் நாங்கள் போனோம், அவதார் மலை அண்டு தினாமின் மலை, அதெல்லாம் வந்து பெரிய மலைத்தொடர்கள், ரொம்ப அழகா பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய உயர்ந்த மலைகள். அங்க லட்சக்கணக்கில் டூரிஸ்ட் வர்றாங்க. அங்கேயும் எந்த பொருளுக்கும் தடை இல்லை. அதே சமயத்துல எங்கேயும் பிளாஸ்டிக் குப்பை மட்டும் இல்லை, எந்த குப்பையுமே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய மனோநிலை, அப்புறம் அவங்க செயல்படுத்தக்கூடிய முறை. ஏன்னா நீங்க குப்பை தொட்டியை தேடி எங்கேயும் போக தேவையில்லை. நீங்க ஏதாவது குப்பை ஒன்று போடணும்னு சொன்னா ஒரு சில ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அந்த இடத்துல குப்பை தொட்டி இருக்கும். அது இந்த தினாமின் மலை, அவதார் மலையெல்லாம் வந்து அந்த பேக்ரவுண்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா குப்பை தொட்டி வந்து பிளாஸ்டிக்ல ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த குப்பை தொட்டியை வச்சுட்டு அதை சுத்தி ஒரு மர ரீப்பர்ல வச்சு அதுவும் ஒரு மரம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து நம்ம குப்பையில போட்டோம். ஸோ அதுக்கு வந்து அந்த அவங்க மக்களுடைய மனோநிலை, ட்ரைனிங், அப்புறம் அதே சமயத்துல இருக்கக்கூடிய சில குப்பைகள் அது சேரதையும் வந்து அப்பப்ப கிளீன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நிர்வாகம் தான் அங்க முக்கியம். ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து அது தடை பண்றதுனால எங்கேயும் சுத்தமாயிடுச்சு அல்லது நம்ம ஊர்லாம் சுத்தமாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து நம்ம ஊர்ல டாஸ்மாக் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒரு இடத்துல திருட்டு நடக்குதுன்னா அதான் காரணம், கொலை நடக்குதுன்னா அதான் காரணம், அடிதடி நடக்குதுன்னா அதான் காரணம். ஸோ டாஸ்மாக் வந்து இழுத்து மூடிட்டோம்னு சொன்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுடைய கருத்தும் இருக்கு. இதை வந்து எல்லா சோசியல் மீடியாவிலும் அதிகம் பரப்பிட்டு வராங்க. ஆனா இதை அரசாங்கத்தால அதை அமல்படுத்த முடியல. எப்படி பிளாஸ்டிக் பொருளுக்கு தடையை அமல்படுத்த முடியலையோ
அதே மாதிரி இதையும் அமல்படுத்த முடியல. ஆனா சீனாவுல வந்து எல்லா பலசரக்கு கடைகள், சூப்பர் மார்க்கெட்ல விதவிதமான கடை பிராண்டுகள்ல எல்லா விதமான மது வகைகளும் கிடைக்கும். அதே மாதிரி உணவு விடுதிகளுக்குள்ள போனோம்னு சொன்னா, உணவு விடுதிகள்ல என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தாவே தெரிய மாதிரி கலர் கலரா அந்த மது பாட்டில் அடுக்கி வச்சிருக்காங்க. அங்க வேணும்னா அங்கேயே வாங்கி சாப்பிடலாம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. ஆனா அங்க யாரும் குடி போதையில வந்து ரோடுகள்ல தள்ளாடிட்டு போறது அல்லது சண்டை இழுத்துட்டு போறதையோ அல்லது அதனால இப்ப நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒழுக்கம் என்பது இருக்குது. ஆனா அதே சமயத்துல அந்த சேல்ஸ் இல்லாமல் வந்து அத்தனை இடங்களை வச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதனால சேல்ஸ் இருக்கு, அதை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த அவங்களுடைய பொது ஒழுங்கு சட்டதிட்டங்கள்னால வந்து அது கட்டுப்பாட்டுல இருக்கு. ஸோ மது டாஸ்மாக் கடைகளை ஒழிச்சிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் என்பது அது சரியான கருத்து இல்லை. ஸோ நம்மளுடைய திட்டங்கள், குறிக்கோள்கள் இதையெல்லாம் வந்து மாற்றி பிராக்டிக்கலா நடக்கக்கூடியது, அதே சமயத்தில் வேறு மாதிரி திறம்பட செயல்பட மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, நம்ம நாட்டை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாங் ஜியாஜியில இருந்து வந்த அந்த மிஸ் லீ அப்படிங்கிற அந்த கைடிகிட்ட கேட்டேன். அவங்க சொன்னேன் இல்லையா முதல்ல, அவங்க சுறுசுறுப்பானாங்க, ரொம்ப நல்லா ஆங்கிலம் பேசக்கூடியவங்க. அவங்க கிட்ட கேட்டப்ப அவங்க ரொம்ப தயக்கம் காட்டினாங்க, சொல்லவே இல்லை முதல்ல. அப்புறம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்டதுல சும்மா சொல்லுங்க, நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்தியாவில் ரேப் நிறைய நடக்கலாமே, கற்பழிப்பு நிறைய நடக்குது அப்படிங்கிற செய்தி தான் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா அந்த பெண்களை வந்து இன்னும் அவர்களும் ஒரு மனிதர்கள் தான், ஈக்குவல் சிட்டிசன் அப்படிங்கிற நிலைமை இல்லாதனாலையும், மற்றபடி நம்மளுடைய சட்ட ஒழுங்கு இதனால வந்து இந்த நிகழ்வுகள் அதிகமாக நடக்குது. அது வந்து வெளிநாட்டிலையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது நம்ம நாட்டுடைய ஒரு இமேஜை கெடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. அப்புறம் அந்த வழக்கமான சுத்தம் சுகாதாரத்தை பற்றியும் சொன்னாங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி. அப்புறம் அவங்க அதுக்கு மேல அதிகம் சொல்ல விரும்பல. ஏன்னா நம்ம வந்து அவங்க கெஸ்டா போயிருக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப தப்பா நினைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க நினைக்கிறேன். இது கூட நான் வற்புறுத்தினதுனால தான் சொன்னாங்க. சரி, வருங்காலத்துல நம்ம நாடு எப்படி இருக்குன்னா சீனா போல முன்னேறணும் அப்படி சொன்னா முடியும். கண்டிப்பாக வருங்காலத்தில் சீனா போல முன்னேறக்கூடிய முக்கியமான தகுதி படைத்த நாடு நம்மளோட நாடு தான். ஏன்னா நம்ம அதே அளவுக்கு அல்லது அதை விட அதிகமான ஜனத்தொகை வச்சிருக்கோம். ஜனத்தொகை தான் செல்வம், உழைப்பு தான் நாட்டுடைய செல்வத்தை படைக்கிறது அப்படிங்கிறது அவசியம். அதுதான் படைக்கும், மற்ற எதுவும் செல்வத்தை படைக்க முடியாது. அதனால இந்த அதிக உழைப்பாளி இருக்கிறதுனால நம்ம முன்னேற முடியும். பட் அதற்கு தேவையான ஒரு அரசியல் அமைப்பு இதெல்லாம் வந்து இங்க முக்கியம். அப்படின்னா சீனா போலயே ஒரு அமைப்பு கொண்டு வந்துட முடியுமா, இங்க கொண்டு வந்தா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொன்னா அப்படி முடியாது. சீனா போலயே இங்க கொண்டுட்டு வந்தோம்னா முதல்ல கொண்டுட்டு வர முடியாது. அப்படி கொண்டுட்டு வந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு அமைப்பு, அரசியல் அமைப்பு, நிர்வாகம் இருந்து தேவை. அப்படி கொண்டுட்டு வந்தா நம்ம நாடும் அதை போல முன்னேற முடியும். ஸோ நம்மளுடைய அடுத்த இலக்கு என்பது நம்ம சோசியலிசத்தை கொண்டுட்டு வர்றதோ அல்லது வேற மாதிரி ஐரோப்பிய நாடுகள் அந்த மாதிரி போறதை விட சீனா மாதிரி ஒரு முன்னேறிய நாடா இருக்க போறதுதான். அந்த மாதிரி நம்மளுடைய திட்டங்கள் இருக்கிறது தான் வந்து பிராக்டிக்கலா பாசிபிள். ஏன்னா யூரோப்பிய நாடுகள்லாம் அவங்க நீண்ட நெடுங்கால வரலாற்றுக்கு பிறகுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதே நிலைமையை ஒரு குறுகிய காலத்தில் நம்மளைப் போலவே ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்ப அதிகமான கனிம வளங்கள்லாம் அங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெட்ரோல் வந்து பெரும்பகுதி அவங்க இறக்குமதி பண்றாங்க, நம்மளை போலதான். நிலக்கரியும் நம்ம அளவுக்கு தான் அவங்களுக்கு ரிசர்வ்ஸ் இருக்கு. பட் அவற்றையெல்லாம் வந்து திறம்பட அவங்க நிர்வகிக்கிறாங்க. நான் முந்தைய ஒரு சொற்பொழிவில் சொன்னது போல 75% மேல அவங்க கேஸ் உபயோகப்படுத்துறது கோல் கேஸ், அவங்க நாட்டிலேயே கிடைக்க முடியாது. ஸோ அப்போ இந்த எல்பிஜி தட்டுப்பாடு அவங்களுக்கு வர்றதில்லை. நான் ஷாங்காயில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்ல கேட்டேன், என்ன கேஸ்? அவர் சொன்னார், இந்த மாதிரி அந்த பைப்பு கோல் கேஸ் தான் நாங்க உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான திட்டமிடுவதன் மூலமாகத்தான் நம்ம நாட்டிலையும் அதே போல முன்னேற்ற முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நேரம் நிறைய இருக்கிறது. ஸோ தோழர்கள் வந்து இதை பற்றிய கேள்விகள், விளக்கங்கள், சந்தேகங்கள் அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் வேறு இருந்தாலும் தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு
உரையை முடிக்கிறேன். தோழர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இம்ரான் சார் நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. தோழர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் தோழர். சிறப்பான உரை தோழர், மிக்க நன்றி. அந்த ஸ்லைடு எல்லாம் பார்க்கும்போது ஒரு போன அனுபவமே இருந்தது. அதுவும் நீங்க சொன்ன குறிப்புகள்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமா நடந்தது அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது. குறிப்பா இந்த பிளாஸ்டிக் மதுபானம் அது பத்தி சொன்ன விஷயங்கள் ரொம்பவே வித்தியாசமானது. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஜென்ரலா இந்த மேம்போக்கா பேசுறவங்க எல்லாத்துக்கும் பாப்புலேஷன் தான் காரணம், ஜனத்தொகை தான் காரணம் அப்படின்னு சும்மா குறை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த விஷயத்த சொல்லுவாங்க. பிளாஸ்டிக்கு அதுக்கு எதிராக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த குறிப்பு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு 2 விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இது நீங்க கூட வந்த அந்த கைடுங்க கிட்ட கேட்டீங்களா என்னன்னு இருந்தா சொல்லுங்க. ஒண்ணு வந்து அதாவது வந்து சீனாவோட கடன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க வந்து தன் நாட்டு தேவைக்கும் அதிகமாக உற்பத்தி செய்றாங்க. மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியே குறிக்கோளா வச்சு நிறைய உற்பத்தி பண்றாங்க. கடன் பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்றாங்க. அது வந்து எந்த நேரத்திலும் பிரச்சனை வரலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து வெளிநாட்டுகள்ல இருக்கு. அந்த நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி வந்து நான் அமெரிக்கால இருந்தப்போ அங்க இருந்த சில சீன மக்கள் சொன்ன ஒரு விஷயம். இந்த நில உடைமை இது இருக்கு இல்லையா, அதாவது வந்து ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டி ஒரு தனி சொத்து வச்சுக்க முடியல அப்படின்றது ஒரு பெரிய காரணமா அவங்க சொன்னாங்க, ஏன் அமெரிக்காவுக்கு வரீங்க அப்படின்றதுக்கு. இப்ப நம்ம இந்தியால இருந்து போறவங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃபே பெட்டரா இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் கேள்விப்பட்ட சீன மக்கள் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து அங்க இருக்க மக்கள் சொல்றாங்களா, இது வந்து 2வது கேள்வி. மற்றபடி ரொம்ப நல்ல உரை தோழர், நன்றி. நன்றி தோழர். இந்த மாதிரி நிலச்சொத்து வச்சுக்க முடியுமா என்னங்கிறத பத்தி அங்க இருக்க மக்களுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அப்படி இருந்தாலும் எங்கிட்ட சொல்லல. இவ்வளவு ஓப்பனா பேசுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்ட மக்களுடைய மனநிலை வேற. இந்தியர்களே வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்தியாவை பத்தி ஏகப்பட்ட குறைகள் சொல்லிட்டு அவங்க வெளிநாட்டுக்கு வந்ததை நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும். நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். என்னுடைய வகுப்பு தோழர்கள் இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க இந்தியாவை பற்றி பல குறைகள் சொல்வது, சில சமயங்களில் வந்து அவங்க ஒரு ஏமாற்றம் அடைகிறத கூட நான் பார்த்துருக்கேன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்கள். ஏன்னா அவங்க போகும்போது இங்க இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை வேற. மெயினா வந்து இந்த சொத்துடைமை என்பது வந்து இங்கேயும் அதிக அளவுக்கு இப்ப ஆயிடுச்சு. சாதாரணமா இருந்தாலும் கூட ஒரு வசதி உடையவங்களும் ஆயிட்டாங்க. அது பார்த்தோம்னா அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க சொல்றதை பார்த்தா அமெரிக்காவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்க மாதிரி தெரியுது. இப்போ கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிறத கூட பார்த்துருக்கேன். அதனால அதை வச்சுட்டு சொல்ல முடியாது இல்லை. நில உடைமைங்கிறது அப்படித்தான் இருக்கு அங்க. அதுல எதுவும் மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வெளிநாட்டுல வந்து எப்படி இருக்கு, அதனுடைய கஷ்டங்கள் என்னங்கிறதுலாம் தெரியாது. இந்த எழுத்து சுதந்திரம் இதை பத்தி தான் பேசுனாங்க. எனக்கு வேற ஒன்றும் அவங்க அதிகமா பேசல. அப்புறம் பேசுறதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப ஷார்ட்டா தான் பேசுறாங்க, அல்லது அவாய்ட் பண்றாங்க பேசாம. ஏன்னா அவங்க ஒரு கைடு, அவங்களுடைய வேலைகள் தான் கண்ணு கருத்துமா இருக்காங்க, இதுலாம் டிஸ்கஸ் பண்றது இல்லை. இப்ப நான் யூரோப்பு மற்ற வியட்நாம் அங்கெல்லாம் போனப்ப அதிக நேரம் பேச முடியுது கைடு கூட. ஏன்னா அந்த பஸ் பயணங்கள் வந்து ரொம்ப நேரம் இருக்கும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி இருக்கும். இங்க பஸ் பயணங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ட், மிஞ்சி மிஞ்சி போனா 1 மணி நேரம்.
அதுக்குள்ள அவர் தண்ணியை கொடுத்து, ஏன்னா அந்த பஸ்ல தான் காலையில ஒரு பாட்டில், சாயந்தரம் ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பாரு. அது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரு ஃப்ரீயா இருக்கிற டைம் கம்மி தான், அதனால அங்க டிஸ்கஸ் பண்ண முடியல போல. அப்புறம் இந்த முதல் கேள்வி நீங்க கேட்டது என்ன போல, முதல்ல பேசுனது பாலா. தோழர், அது வந்து இந்த சீனாவோட கடன், அதாவது வந்து தன் நாட்டு கரெக்ட். தேவைக்கு மீறி உற்பத்தி செய்றாங்க. அது ஏற்றுமதிய மனசுல வச்சே பண்றாங்க. ஆனா அவங்க இப்போ வந்து மற்ற நாடுகள் வந்து சீனா கிட்ட இருந்து வாங்கலைன்னா அது வந்து தேக்கம் அடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து கடன் வாங்கி செய்றாங்க அப்படின்ற அந்த இது பத்திலாம் பொருளாதார இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கிறாங்களா அப்படின்றதுதான் முதல் கேள்வி. தோழர், அதை பத்தி இந்த சாதாரண மக்களுக்கு எதுவும் தெரியாது, கவலையும் இல்லை. பட் அவங்க பெரிய அளவுல அவங்க கடன் இல்லை, உள்நாட்டு கடன் இருக்கும், பேங்க்கள் மூலம் வாங்கியிருப்பாங்க. சொல்லப்போனா அவங்க தான் வெளிநாட்டுக்கு நிறைய, அமெரிக்காவுக்குலாம் நிறைய கடன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஷரி பாண்டுங்கிறது வந்து அதுவே மொத்த முதலீடுகள்லாம் சேர்த்தா $1 trillion அமெரிக்காவில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள், எல்லா நாடுகளையும் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில எல்லாம் கடன் கொடுத்துட்டு அந்த போட்டு லீஸ் எழுதி வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப தோழர் இங்க பதிவிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுடைய கடன் கம்மியா தான் இருக்கு, அதிகம் சொல்ல முடியாது. அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அப்புறம் அவங்க வந்து அந்த அரசு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்க அரசுடைய நிர்வாகம் வந்து ரொம்ப சிறப்பாகவும், உடனுக்குடன் அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடியதாகவும், அப்புறம் ஆக்ஷன் எடுத்தா அதுக்கு எதிர்ப்பு சொல்றதுக்கு அங்க ஆளே கிடையாது. கட்சி வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சு இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது வேற குரூப்போ எதிர்கட்சிகளோ வந்து அதை எதிர்ப்பு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கடன் வந்து பெருசா அதிகம் இல்லை. இதுக்கு மாதிரி இப்ப பதிவேற்ற மாதிரி இங்க 60% தான் கடன். வேற அமெரிக்காவில எல்லாம் 122%, இந்தியாவில் 65%, இப்படி அதிகமாக தான் இருக்கு. அது 65% பழைய பிகரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் இன்னும் அதிகமாயிடுச்சு இந்தியாவுடைய கடன். அது பெருசா இருக்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. தோழர் சிவா தோழர். சிவா தோழர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுனதுல. ஹலோ, வணக்கம் தோழர். கேக்குதா? கேக்குது தோழர். சிறப்பான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி அந்த படம் போட்டு நல்லா வளர்த்துட்டீங்க, நல்ல விஷயம். எனக்கு 3 கேள்விகள் இருக்கு தோழர். சீனாவில் இப்போ தனி மனிதனுடைய சமூக பாதுகாப்பு எப்படி இருக்கு? யாருமா வேலை இல்லை இல்லாம பென்ஷன் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்கு? பென்ஷன் இல்லாம வேலை இல்லாம இருக்கிறதுக்கு எப்படி அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி யார் அரசு பொறுப்பேற்கிறா? அதுக்கு தொழிற்சங்கமுடைய பங்களிப்பு என்ன? அது ஒரு கேள்வி. 2வது, அந்த கார்ப்பரேட் பற்றி ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருந்துச்சு, நாம அதை ரெஸ்பெக்ட் பண்றதுன்னு சொல்லி. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிறைய தகவல் இருக்கா? 2. 3வது வந்து பணம் வந்து ஒரு பொது சம்மதியா இருக்குது. அதிலும் பணத்துக்கு பணம் என்ற ஒரு உயர்ந்த தரத்துல அமெரிக்காவில் இருக்குது டாலர். அப்படி இருக்கும்போது அங்க கடன் கொடுத்து நஷ்டமாகிட்டோன்னா மேலும் பணத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கலாமே, எதுக்கு அது இப்படி நஷ்டமாச்சு? 3 கேள்வி. நன்றி, வணக்கம். அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அல்லது வேலை இல்லாதவர்களுக்கான என்ன உதவி கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு இந்த டூர்ல என்னால கலெக்ட் பண்ண முடியல. பட் அவங்களுக்குலாம் அரசு உதவி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு முதலாளித்துவ நாடு போலதான் அவங்க எல்லாத்தையும் ட்ரீட் பண்றாங்க. ஃப்ரீ எஜுகேஷன் வந்து ஸ்கூல் மட்டும்தான். காலேஜுக்கு போனா நம்ம ஊர்ல மாதிரியே அவங்க பணம் கட்டி தான் படிக்கணும். அதுல இதே மாதிரி அரசு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்ல ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். தனியார்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம நாட்டை விட கூட அதிகமா இருக்கும் ஃபீஸ். கல்லூரி படிப்பு, பல்கலைக்கழகத்துல யூனிவர்சிட்டி படிப்பு. அதே சமயத்துல அதுக்கு தேவையான உதவித்தொகை வந்து அரசாங்கம் கொடுக்குது. சில மைனாரிட்டி குரூப்ஸ் அது தேவையானவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் லோன், சாஃப்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்குது. இதே மாதிரி பேங்க்ல லோன் வாங்கியும் படிக்கலாம். அது மருத்துவமும் அதே மாதிரி தான். நீங்க அரசு மருத்துவமனைகளுக்கு போனா ஃப்ரீ, பட் தனியார் மருத்துவமனைகளும் இருக்கு.
அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. யூரோப்ல மாதிரியே தான் அந்த தனியார் அரசு மருத்துவமனைக்கு போறதுன்னா அதுக்கு வெயிட்டிங் பீரியட் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. மற்றபடி பார்த்தா அது ஒரு முதலாளித்துவ நாடு தான் போல. வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதை பத்தி எனக்கு சரியான ஒரு தகவல் இல்லை. அறிவுக்கடல் தொடர்பாக தெரிஞ்சிருக்காங்க, நீங்க செய்யலாம். அப்புறம் கார்பரேட்டை பத்தி என்னன்னா, கார்பரேட்ஸ் பெரிய கம்பெனிஸ் இருக்கு. எனக்கு தெரியும் அந்த விவோ, ஓப்போ அந்த மாதிரியான செல்போன் கம்பெனிகள், அப்புறம் அந்த ஹுவாவாய் மாதிரியான அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இந்த மாதிரி பெரிய ஜெயண்ட்ஸ் கம்பெனிகள் நிறைய இருக்கு. அலிபாபா இந்த மாதிரியான கம்பெனிகள். பட் எல்லாமே வந்து ஒரு அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தனியார் அப்படின்னு சொன்னா அது மொத்த தனியாரா இருக்காது. பெரும்பகுதி அதனுடைய அரசுடைய மூலதனம் இருக்கும், முதலீடு இருக்கும். அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தனி கார்பரேட்னு சொல்ல முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு கார்பரேட் முதலாளிகள் இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாது. எந்த நாட்டிலையும் செய்ய முடியாது. சைனாவில் இன்னும் கண்ட்ரோலாக தான் இருக்கும். அப்புறம் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அந்த நேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் கூடயே இருக்கணும். அவங்க எந்த மாதிரியான வளர்ச்சி வேணும், எந்த மாதிரியான ஒழுங்குகளை அவங்க தேடி காக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருக்கோம். அப்புறம் அங்க இருக்க தொழிலாளர்களை வந்து இந்த முறை எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் முந்தைய முறைகள் தொழிற்சாலைகளுக்கு போன போது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சொல்ல முடியாது. ஏன்னா யூரோப்ல இருக்க தொழிற்சாலைகளுக்கும் முந்தி போயிருக்கேன் 1990களில். அப்ப இருந்த ஸ்டாண்டர்டு கூட இங்க சைனாவில் கிடையாது. கேன்டீன் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து யூரோப் அளவுக்கு கிடையாது. பட் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டா இருந்தாங்க. இப்ப 10 வருஷத்துல இன்னும் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப லேட்டஸ்ட் தகவல் கேட்டீங்களா போல. அப்புறம் நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா நோட்டை பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம படிச்சிருக்கோம் இது வரைக்கும். மார்க்சிய நூல்கள்ல அரசியல் பொருளாதார விமர்சனங்கள் ஒரு கருத்துரை, அப்புறம் இப்ப மூலதன நூல் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். நோட்டை பிரிண்ட் பண்றது வந்து எந்த விதத்திலையும் கடனை குறைக்கிறதுக்கோ அல்லது பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கோ உதவாது போல. அது உற்பத்தியோட முந்தி கோல்டோட சம்மந்தப்பட்டிருந்தது. இப்போ உற்பத்தியோட லிங்க் பண்ணாதான் அந்த பணத்துக்கு வேல்யூ. இப்ப இந்தியன் ரூபி வந்து ஒரு வருடங்கள்லயே 10 ரூபா மேல குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி, அந்த ஏற்றுமதி குறைவு, அதுதான் காரணம். ஸோ நஷ்டத்துக்காக நோட் அடிக்கிறதுங்கிறது வந்து அது முடியாது. அந்த மாதிரி பொருளாதாரம். போல அறிவுக்கடல் நீங்க சொல்ல வரீங்களா? அன்மியூட் பண்ணீங்க. அறிவுக்கடல் அறிவுக்கடலை அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? தொடர் கேக்குதா? கேக்குது தோழர். இல்ல, தினேஷ் வந்து என்னோட டிவி கனெக்ஷன் அன்மியூட் பண்ணி இருக்கிறாரு, அதனால பேச முடியல. இப்ப சரி. அவரு பாலா கேட்ட கேள்வியும் இவரு கேட்ட கேள்வியும் பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பாலா கேட்ட கேள்விய நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அது வந்து சீனாவினுடைய கடனை பத்தி பேசுனதா அது தெரியல. கடன் அப்படின்னு டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டா எக்ஸ்டர்னல் டெப்ட்ங்கிறது சீனாவுக்கு $2.33 trillion, $2.33 trillion. இதை பொறுத்தவரையில அவங்களோட டெப்ட் ஜிடிபி ரேஷியோல 11.9% தான். ஸோ அது மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய கண்ட்ரிக்கு அது ரொம்ப மோஸ்ட் சேஃபஸ்ட். நீங்க லார்ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் டெப்ட்னா யூஎஸ் $25.8 trillion, அப்புறம் யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், நெதர்லாண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப பெரிய. நெதர்லாண்ட்ஸ் கூட $5.2 trillion எக்ஸ்டர்னல் டெப்ட் உண்டு. அதுவே டெப்ட் ஜிடிபி ரேஷியோ எடுத்துக்கிட்டா ஜப்பான் தான் 260%. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபிகர் தான். இதுல இந்தியாவோட பொசிஷன் 81% 82%, இதுக்கு யூஎஸ்க்கு 120%. அதனால அவரு பாலா குறிப்பிட்டது வந்து கடனை பத்தியா இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா சைனா இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணது, அதனுடைய ஏற்றுமதி பாதிக்கப்பட்டா அந்த நாட்டுக்கு அது ஒரு பெரிய பேரிழப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்துல நீங்க ஏற்றுமதியை சார்ந்து இவ்வளவு செய்யணுமா, இவ்வளவு உற்பத்தி செய்யணுமாங்கிற இடத்துல இருந்து அந்த கேள்வி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியான புரிதலோடு அவர்கிட்ட அந்த மாதிரியான கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம். பட் என்னன்னா முதலாளித்துவத்தை பொறுத்தவரையில அடிப்படையிலேயே அதனுடைய உள்ளார்ந்த பலவீனம் மிகை உற்பத்தி. இது நிறைய விற்கும் அப்படின்னா நிறைய உற்பத்தி பண்ணிக்க வேண்டியது, உற்பத்தி பண்ணப்பறம் அதுக்கான சந்தையை தேட வேண்டியது, சந்தை கிடைச்சிருச்சுன்னு திரும்ப நிறைய உற்பத்தி பண்ண வேண்டியது. இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால
இந்த கூடுதலாக உற்பத்தி பண்றது அப்படிங்கறதுல சைனாவோட பலம் என்னன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சந்தை. நீங்க எவ்வளவு உற்பத்தி பண்ணினாலும் அவங்க அதுல அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு பெரிய சந்தை இருக்குங்கிற பலம் அவங்க கிட்ட இருக்கு. அதை கடந்து பாத்தீங்கன்னா அவரு குமரன் சொன்ன மாதிரி நீங்க யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல இருக்கிறத சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா சைனா விட்ரா பண்ணுங்கிறதே அமெரிக்காவுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கிற அளவுக்கு சைனாவுடைய பணம் தான் வெளியே இருக்கு. அதனால சீனாவுடைய பொருளாதாரம் ஏதாவது ஒரு ஷாக் வந்தா சரிஞ்சிருமோ அல்லது ஆபத்துக்குள்ளாயிடுமோ அப்படிங்கிற பாக்குற இடத்துல எல்லாம் இல்ல, ரொம்ப வலுவான இடத்துல இருக்கிறாங்க. ரெண்டாவது சிவா கேட்டதுல இருக்கிற அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டை பொறுத்த வரையில மார்க்ஸ் எப்பயுமே சொல்றதுதான், அதாவது அடிமைக்கு கூட அவருடைய வாழ்க்கை உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கும், தொழிலாளிக்கு அது இருக்காது அப்படின்பார் மார்க்ஸ். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தொழிலாளிக்கு காசை கொடுக்கணும், செலவு பண்ண வைக்கணும், சந்தையா மாத்தணும், ஆனா எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது, அதே நேரம் தொழிலாளி செத்துறவும் கூடாது. இது ரெண்டுக்கும் நடுவுல மெயின்டைன் பண்றதுதான் முதலாளித்துவனுடைய தேவையா இருக்கும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 1800கள்ல இங்கிலாந்துல உருவான அந்த விவசாய சட்டங்களே பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காத விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு அவங்க அப்பயே பணம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கட்டமைப்புங்கிறது கொஞ்சம் தெளிவான சிந்தனை உள்ள எந்த முதலாளித்தோட ஆடா இருந்தாலும் இருந்தே தீரும். சீனாவை பொறுத்தவரையில இது ஒரு இன்சூரன்ஸ், அமெரிக்கால இருக்கிற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியான சிஸ்டமாவே இருக்கு. பட் என்ன வித்தியாசம்னா, நீங்க ஒரு ஷாங்காய் போர்ட் அந்த முனிசிபாலிட்டி தான் நிர்வகிக்குதுன்னு குமரன் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸை கொடுக்கறதையும் அந்தந்த லோக்கல் பாடிஸ் தான் செய்யறாங்க, லோக்கல் லெவல் கவர்மெண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் செய்து அங்க இருக்கிற அந்த ஏரியால இருக்கிற மினிமம் வேஜ் இருக்குல்ல, அந்த மினிமம் வேஜ்ல 70% இந்த மாதிரியான வேலையில்லா கால நிவாரணமா அவங்களுக்கு கிடைக்குது. இதை தவிர அங்க சைனால என்ன செய்யறாங்கன்னா, அப்படி வேலை இல்லாத தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கிற நிறுவனங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, அந்த ஒன் டைம் சப்சிடி, அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது அவங்களை வேலைக்கு எடுத்துக்கிறத என்கரேஜ் பண்றதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு. இதை தவிர வேற பல உதவி செய்கிற கட்டமைப்புகளும் அங்க சைனாவில் இருக்கு. இந்த தகவல்கள் போதும்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். குறுக்கிறதுக்கு மன்னிக்கும் தோழர், நான் கேட்ட கேள்வி கார்பரேட் கம்பெனிகள் பற்றி அல்ல, காப்பிரைட் பண்ற பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு அந்த காப்பிரைட் அனுமதி இருக்குல்ல, அதை சைனா எல்லா துறையிலும் மீறி இருக்கு, அதை கடைப்பிடிக்கிறது இல்லை, சர்வதேச அளவுல கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கு. அது இப்போ உதாரணத்துக்கு ஒரு அடிடாஸ் இல்லாட்டிக்கு ஒரு நைக் ஷூ இப்படி இருக்கிற ஒரு பொருளை அதனுடைய டிசைன் தான் இங்க ஐரோப்பிய டிசைன், அதுக்கான உற்பத்தி எல்லாம் சைனா, சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அது பேர்ல டூப்ளிகேட்டா ரெண்டாம் நம்பர்ல நைக்கண்டு அடிச்சு சந்தையில விடுறது, இதை மாதிரி பல பொருட்கள், ஐபோன்கள், டெலிபோன்கள், ஆப்பிள் வாட்சுகள், இதை எக்கச்சக்கமா அந்த காப்பிரைட் அந்த அனுமதியை அவங்க கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு 2000 ஆண்டுல இருந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை அன்னைக்கு இப்ப பிரெஞ்சு அதிபர் பிரான்சிலும் அதை ஸ்பீச் கொடுத்திருந்தார். அதை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா, அல்லது கேள்விப்பட்டிருக்கீங்களா, அல்லது அறிவித்தோழரும் ஏதாவது தகவல் இருந்தா தெரிஞ்சு கொள்ள விரும்புறேன். நன்றி தோழர். நீங்க சொல்ற பிரச்சனை பொதுவா எல்லாருமே அறிஞ்சதுதான். அதாவது அந்த சீன பொருட்கள் தரம் இல்லாம இருக்கும் அப்படின்னு வந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி நீங்க அந்த காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டும் சேர்ந்ததுதான். அநேகமா எல்லா விஷயங்களுக்கும் அவங்க அதே மாதிரியான ஒரு நகல் அவங்க கிட்ட இருந்து வரதை நம்ம பார்க்க முடியும். பட் சீனாவுடைய காப்பிரைட் சட்டங்கள் இதெல்லாம் தடுக்குது, பட் அவங்க கண்டுங்காராம இருப்பாங்கிறது என்னோட புரிதல். என்னன்னா, சீனாவை பொறுத்தவரையில அந்த சிறு தொழில் எல்லாம் வளர்க்கறதுல அவங்க ரொம்ப தீவிரமான வழிமுறைகளை கையாளுறாங்க. அதுல அப்படியான சிறு தொழில்கள்ல செய்யப்படுகிற விஷயங்களை ஒண்ணு மைக்ரோ லெவல் வரைக்கும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல, அல்லது கண்டும் காணாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட புரிதல். ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரம்ப் போயிருந்தப்ப அங்க நடந்த அந்த விருந்துல எலான் மஸ்குக்கும் டிம் குக்குக்கும் நடுவுல இருந்த அந்த லேடி எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்தாங்க.
அந்த லேடி பாத்தீங்கன்னா அப்பா வந்து வேலை செய்யற இடத்துல விபத்துக்குள்ளாகி அவர் உழைக்க முடியாம போய் இந்த பொண்ணு படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போய் அந்த வேலையில கிடைச்ச காசுல ஒரு கடிகாரத்துக்கு கண்ணாடி தயாரிக்கிற கம்பெனி தயார் பண்ணி சின்னதா, அதாவது குடிசை தொழில் மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு ஆப்பிள் உட்பட எல்லா நிறுவனங்களுக்குமான டிஸ்பிளே தயார் பண்ணி கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. சோ இந்த வளர்ச்சிங்கிறது அந்த இத்தினூண்டு இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத சைனா ரெக்கக்னைஸ் பண்ணுது, அவங்களை என்கரேஜ் பண்ணுது. அப்படியான இடத்துல இத சீனா கண்டும் காணாமல் இல்ல ரொம்ப பெருசா கண்டிக்காம அனுமதிக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஆனா அதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியே இல்லை. தோழர் நன்றி தோழர். இந்த நீங்க வந்து என்னோட கேள்வி வந்து சரியா பிடிச்சிட்டீங்க. அதாவது வந்து இந்த கடன்னு நான் ஆரம்பிச்சாலும் அதுல அதோட இது வந்து இந்த மிகை உற்பத்தி தான். இந்த மிகை உற்பத்தியில அதுவும் முக்கியமா வந்து இந்த லேப்டாப்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு வந்து அமெரிக்கா போன வருஷம் இந்த தடை விதிச்சப்போ அந்த மக்கள் வந்து அதை எப்படி பார்த்தாங்க? அதாவது நீங்க வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து அதுக்கான சந்தை இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி சொன்னீங்களா இல்ல அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகள் சந்தையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்களான்னு எனக்கு புரியல. ஆனா அது ஒரு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்க துணி இது பண்ற வியாபாரிகள் பாத்தீங்கன்னா ஏற்றுமதி நம்பி ரொம்ப இருக்கிறதுனால அதுக்கு தடை வந்தப்போ ரொம்ப பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு வந்து இது வரும்போது இந்த மிகை உற்பத்தினால பாதிப்பு வருது அப்படின்ற அந்த புரிதல்லாம் அது பாதிப்பு வரும்ன்றது உண்மையா? அப்படி வரும்ன்ற பயம் இருக்கா அவங்களுக்கு, மக்களுக்கு? அதுதான் அதுல கேள்வி. அந்த கேள்வி நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. ஆனா அந்த பயம் இருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப இல்லைன்ற மாதிரி தோழர் சொன்னாரு, குமரன் தோழர். அதுதான் நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்பினது. தோழர், அந்த இல்லை அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் தான் இருக்கு. என்னன்னா இனிஷியலா கொஞ்சம் தடுமாற்றம் இருந்திருக்கு. ஆனா அவங்க அரசு வந்து என்கரேஜ் பண்ணிருக்கு. அவங்களை பொறுத்தவரையில சீன அரசு வந்து அங்க அந்த நீங்க ஒரு தொழில் தொடங்கி நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் போடுறதுல வேற எந்த முதலாளித்துவ அரசையும் விட சீன அரசாங்கம் கொடுக்கிற சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமானது. அவங்க கொடுத்த சப்போர்ட்டுங்கிறது எந்த விதத்திலையும் உங்களை பாதிப்புக்குள்ளாக்க மாட்டோங்கிற நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாங்க, நம்பிக்கையை தெளிவா உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால அப்படியான பயம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. பட் நான் சொன்னது என்னன்னா, நீங்க சொன்னது கரெக்ட். அமெரிக்காவை தவிர்த்த சந்தையும் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய லோக்கல் மார்க்கெட்டுங்கிறத இப்ப இந்தியா இருக்குன்னா, இந்தியா வந்து சைனாவுக்கு அட்பார் வித் பாப்புலேஷன் இருந்தாலும் நீங்க இந்தியன் பாப்புலேஷன் வந்து சைனீஸோட அந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியோட இல்ல. நீங்க இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் அந்த வகையில் அவங்க நிறைய விஷயங்களை நினைச்சா நாங்க உடனே மாத்தி வச்சிருவோம். எப்படி அந்த நிலத்தினுடைய உரிமையை கையில வச்சுக்கிட்டு நினைச்ச உடனே இன்னைக்கு இதெல்லாம் இடிச்சுட்டு நாளைக்கு இங்க வேற இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாத்தி அமைக்கிறாங்களோ, அந்த மாதிரி எதையுமே இல்ல இனிமே இதெல்லாம் வேணாம் அடுத்ததுக்கு போவோம் அப்படின்னு முடிவெடுக்கிற துணிச்சலும் அதை செயல்படுத்துற வேகமும் அங்க சீன அரசாங்கத்துல இருக்கு. அதுல இருந்து அந்த துணிச்சலை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் தைரியமா தான் இருக்காங்க, எதையும் ஃபேஸ் பண்ணிக்குவோங்கிற மாதிரி தான் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி தோழர். தோழர் பொன் ஏழுமலை ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? கை உயர்த்துனீங்க, சுருக்கமா சொல்லுங்க தோழர், நேரம் ஆயிடுச்சு, முடிச்சுக்குவோம். தொடர் நான் ஒண்ணும் இல்ல, நான் வந்து சீனா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சிவலிங்கம் தோழர்கிட்ட வந்து கேட்கும் போது வந்து அவர் தோழர் ஒரு புக்கு கொடுத்தாங்க, சீனா விலகும் திரை அப்படின்ற ஒரு புக்கு கொடுத்தாங்க. அது வந்து 2009 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. எழுதுனது வந்து பல்லவி ஐயர். அவங்க வந்து இந்து குடும்பத்துல வந்து பெய்ஜிங் நிருபரா வந்து அங்க போயிருக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு மேல அங்க இருந்திருக்கிறாங்க. அங்கேயே இருந்ததுனால வந்து அங்க அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறது, அங்க வீடு வீடா மாறி போனது, அங்க இருக்க மக்களோட வந்து நிறைய தொடர்பு இருந்ததுனால அங்க உள் விவகாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன விஷயங்கள், எப்படி மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, இப்ப நிறைய பேருக்கு வந்து அங்க இருந்த மக்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேது. சும்மா டூரிஸ்ட் போறதுனால நம்மளுக்கு மேலோட்ட தான் தெரியுது. அந்த புக்ல வந்து அவங்க நல்ல விரிவா நல்லா பேசியிருந்தாங்க தோழர். அது தோழர் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டேன், திருப்பி தான் கொடுக்கல, என்கிட்ட தான் இருக்குது அந்த புக்கு. நல்லா இருக்கும் தோழர். அது வந்து கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டது தோழர். நல்ல பதிப்பு தோழர், நல்ல புஸ்தகம். அது படிச்சிருக்கேன் நான் ஃபுல்லா. அது சிறிய புஸ்தகம் தான்.
அதை விட ஓ. பெருசா வந்து ஆழி செந்தில்நாதன் ஒரு புஸ்தகம் இருக்காரு. ஓ. டிராகன் அப்படிங்கிற மாதிரி பேர் வரும். ஆழி செந்தில்நாதன் எழுதின புஸ்தகம். ஏறத்தாழ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பட் ஆழி செந்தில்நாதனுடைய புஸ்தகம் வந்து இன்னும் அதை விட டீட்டெயில்டா இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுடைய பார்வைக்கு ஒன்றா இருக்கும். அவங்க பல்லவி ஐயர் வந்து அவங்க ஒரு பொது மனுஷியா ஒருத்தர் சாதாரண பார்த்தாங்கன்னா எப்படிங்கிறத பத்தி. பட் ரெண்டு புஸ்தகமே வந்து அது கொஞ்சம் பழைய சைனா. இப்ப இருக்கிறது வந்து ரொம்ப மாறிடுச்சு. அவங்க சொல்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்ப ரொம்ப மாறி இருக்கு. சரிதான் தோழர். சரி தொடர், வேற கருத்துக்கள் என்ன முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பேசுறீங்க. வணக்கம் தோழர். இதுல சொல்லுங்க. இங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆன விடை எங்க இருக்குன்னா, அமெரிக்கா சீனாவினுடைய உறவுல வந்து ஆரம்பத்திலேயே அவங்க டேரிஃப் ரைஸ் பண்ண போதே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து டு ரெடியூஸ் த ட்ரேட் டெபிசிட். சீனா வந்து அதிகாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து ட்ரேட் டெபிசிட். அதனால என்ன பண்ணணும்னா, அமெரிக்கா தை ஆக்சஸ் டு தி மார்க்கெட், அதாவது சைனாவினுடைய மார்க்கெட்டை அமெரிக்காவுக்கு வந்து எளிதாக்கணும், திறந்து விடணும் அப்படின்றது ஒரு கருத்து. ரெண்டாவது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஐபிஎல் ரைட்ஸ், அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அது மீறுது அப்படின்றத வந்து நிறுத்தணும் அப்படின்றாங்க. இதில் நிறுத்தணும்னு இவங்க ஏன் கேட்கணும்? இவங்க வந்து நேரடியாக அது வழக்கே போடலாம். ஆனால் அதில் சில நெளிவு சுழிவுகள் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. மூணாவதாக வந்து இவங்களுடைய சோயா வேளாண் பொருட்களை கூட அவங்க வந்து இறக்குமதி செய்யணும். அதாவது சோயாவை வந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. இவங்க பண்ணதுனால இவங்க வந்து அர்ஜென்டினாவில் வந்து வாங்கினாங்க. இப்போ அதெல்லாம் இப்போத்திய அந்த பேச்சுவார்த்தையில் வந்து மாற்றப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அதுதான் முக்கியமாக வந்து சீனாவின் சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்து விடணும், அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து பாதுகாக்கணும். ட்ரேட் டெபிசிட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க இது திறந்து விட்டாங்கன்னா, இவங்க நிறைய பொருட்களை அங்கே வந்து இறக்குமதி பண்ணாங்கன்னா இன்னும் ட்ரேட் டெபிசிட் குறைய போகுது. அதை தான் வச்சுருக்காங்க. அதுதான் ஜேடி வான்ஸ் என்ன சொன்னாருன்னா, அப்போவே பதவியேற்ற 2 மாதத்துக்குள்ளேயே அவர் சொன்னார், சீனாவினுடைய குடியானவர்களுடைய உற்பத்தியை நாம் வாங்கி அவர்களே நமக்கு கடன் கொடுக்குற மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வான்ஸ் துணை பிரதமராக ஒரு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலைமையை அது கொண்டாந்து விட்டுருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, உலக அளவில் புழக்கத்தில் இருக்கிற டாலர் வந்து 88% சொல்கிறாங்க. ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு அதில் 20% தான் இருக்குது. ஆனால் 70களில் வந்து தங்கத்தை வந்து நம்ம விளக்குறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா முடிவு எடுத்ததுனால இது ஓடிட்டு இருக்கு. இதை உலக நாடுகள் வந்து எப்படி மறுபடியும் அது தொடருமா, அதை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணாலே அமெரிக்காவுடைய ஆதிக்கம் வந்து குறைந்து விடும் அப்படின்றது என் கருத்து. ஆனால் அதுக்கான எந்த செயல்பாடுகளும் நடப்பதா தெரியல. அடுத்த ஒரு கரன்சிக்கு போகுது, இப்போ சீனாவோட கரன்சிக்கு போகுத ஒழிய நீங்கள் இதையே அவங்கள கேள்விக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியல. அதை பற்றி தெரிஞ்சால் என்ன கொஞ்சம் சொல்லலாம். நன்றி. நன்றி தோழர். அதை பற்றி விவாதிக்கலாம் தோழர், பின்னாடி ஒரு முறை பேசலாம். நேரம் ஆயிடுச்சு. முடிச்சிடலாமா தோழர்? தோழர், நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நன்றியுரை. அநேகமா நாம இன்றைக்கு பார்க்க வேண்டிய நாடு சீனா தான். சரியா சொல்லணும்னா, சீனாவுக்கு போய் அமெரிக்க சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வீடியோ போட்டு, இங்க பாருங்க இந்த நாடு இப்படி எல்லாம் இருக்கு, நம்ம எல்லாம் இப்படி இல்லை அப்படின்னு போடுற வீடியோக்களை நான் நிறைய பாக்குறேன். அந்த அளவுக்கு சீனாவினுடைய முன்னேற்றம் இருக்கு. பலரும் வந்து சீனா இஸ் லிவிங் இன் 2040, 2045, 2015 ஆளாளுக்கு வீடியோக்கள்ல கோட் பண்றாங்க. அந்த அளவுக்கு இந்த முன்னேற்றங்கள் இருக்குது. அப்படிங்கும் போது நாம நேரடியா போய் பார்க்க முடியாத அந்த நிலைமையில, உடனடியா பார்க்கிற சூழல் இல்லாத நிலையில தோழர் போய் பார்த்துட்டு வந்து சொல்றது, அதுல குறிப்பா நாம பார்க்க வேண்டிய இல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தொகுத்து சொல்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய உதவி. அந்த அடிப்படையில
இந்த உரையை நமக்காக கொடுத்த, அதுவும் அந்த அவரு இதை ஸ்லைட் ஷோ கூட மொபைல்ல இருந்து தான் கொடுத்திருந்தான்னு நினைக்கிறேன். இவ்வொன்று இருந்தது. எல்லாத்தையும் இதுக்காக தயார் செஞ்சு நமக்காக கொடுத்திருக்கிற தோழர் குமரன் அவர்களுக்கு நன்றியை சொல்றது தேவையா இருக்கு. என்னதான் அவரும் சேர்ந்துதான் மார்க்சிய சிந்தனை மையம் என்றாலும். அடுத்து பங்கேற்று இருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பில் நன்றி. இறுதியாக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்து சிறப்பாக நடத்தி இருக்கிற தோழர் தினேஷ் அவர்களுக்கும் நன்றி. நன்றி தோழர். இறுதியாக அறிவிப்பு. நாம் திட்டப்பட்டபடி 2 கூட்டங்கள் இந்த மாதம் நடத்த முடியல. தோழர் இளவரசர் சொன்ன மாதிரி தேர்தல் ரிசல்ட் அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்கு எல்லாரும். அடுத்த மாதம் 2 கூட்டங்கள் நடத்தலாம் என்று இருக்கிறோம். அதற்கான தேதி பேச்சாளர்களை பின்னாடி அறிவிப்போம். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி.